بسم الله الرحمن الرحيم. இப்போ முஸ்லிம்ஸ்ல இன்சூரன்ஸ் எல்லாம் யாரும் கேட்டோம்னா வேணான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எல்லாமே கடை அது மாதிரி தான் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வர்ற ரேட்ல எம்ஆர்பி, மார்க் டவுன், மார்க் அப் அப்படி அந்த ரேட்ல தான் வரும். ஆனா நீங்க அதோட லாபத்துல தான் நீங்க விக்கிறீங்க. ஏன் இன்சூரன்ஸ் நான் மட்டும் வேண்டான்னு சொல்றீங்க? இன்சூரன்ஸ் சம்பந்தமாக எங்களுடைய முஸ்லிம் அறிஞர்கள்லாம் ஒட்டுமொத்தமா என்ன செய்யறாங்கன்னா, இன்சூரன்ஸ் கூடாது அப்படின்னு ஒரு அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பொத்தாம் பொதுவா அப்படி சொல்வது தவறு. ஏன்னா இன்சூரன்ஸ்ங்கிறது இப்ப உள்ள ஒரு மெத்தடு. இன்சூரன்ஸ்ங்கிற வார்த்தை குரான்ல இருக்காது, அதுக்கு ஈக்குவலான வார்த்தையும் இருக்காது, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியிலும் இருக்காது. ஏன்னா இது இப்ப கண்டுபிடிச்ச ஒரு புது மெத்தட் இது. அப்ப இன்சூரன்ஸ் கூடாதுன்றதுக்கு நேரடியான ஆதாரம்லாம் இருக்காது. எது எங்களுக்கு கூடாது என்று சொன்னால் வட்டி கூடாது. எங்க மார்க்கத்தில் பொருளாதாரத்தில் இது தடுக்கப்பட்டிருக்குது. வட்டி வாங்குவதும் எங்களுக்கு கூடாது, வட்டி கொடுப்பதும் கூடாது. அந்த வகையில சில இன்சூரன்ஸ்ல வட்டி இருக்கிறது. அந்த இன்சூரன்ஸை நாங்கள் வட்டி இருக்கிறதுனால தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பல இன்சூரன்ஸ்ல வட்டி கிடையாது. அதை முஸ்லிம்கள் தாராளமா என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமா சொல்வதாக இருந்தால், நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் சொல்றாங்க, ஆயுள் காப்பீடுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல வட்டி இருக்கிறது. எப்படி? நம்ம ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்றோம். அவன் என்ன சொல்லுவான்னா, நீ மாசம் மாசம் இவ்வளவு கட்டு, அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பணத்தை கட்டு, அல்லது வருஷம் இவ்வளவு தொகையை கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டும் பொழுது நம்ம அந்த தொகையை கட்டினோம்னா போனஸ் சொல்லி நம்ம கணக்குல வர வச்சுட்டு இருப்பாங்க. இன்சூரன்ஸ்ல என்ன செய்வாங்கன்னா, நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டோம்னு வைங்க, 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டோம், செத்துட்டோம் வைங்க, 20 லட்சம் ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சு போயிடும். நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்ட காரணத்தினால முதல் தவணையை கட்டி செத்து போனா கூட என்னவாயிரும், 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும். சாவலன்னு வைங்க, 20 லட்சம் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கணும். அப்படி கட்டும் பொழுது அந்த தொகைக்கு நம்ம பேர்ல என்ன செய்வாங்க, வரவு வைப்பாங்க. நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி தந்தால் வட்டி கிடையாது. கொடுத்ததை விட அதிகமா தந்தாங்கன்னா அது என்னத்துல சேருது, இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, வட்டி போடுறாங்க. வட்டி வாங்கக்கூடாது. நாங்க கொடுத்தது திருப்பி தந்தா பரவாயில்லப்பா, நாங்க கொடுத்த ரூபாயில நீ அப்பப்ப வட்டி சேர்க்கிறிய அப்படிங்கறதுனால அந்த இன்சூரன்ஸ் வட்டி இருக்கிற காரணத்தினால். ஆனா வட்டின்னு சொல்ல மாட்டாங்க, முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக போனஸ் என்ன செய்வாங்க, அதுக்கு வாசகத்தை போடுவாங்க. அது உண்மையில வட்டி தான். அது போனஸ்ங்கிறது என்ன லாபம் சம்பாரிச்சு போனஸ் ஒண்ணும் கிடையாது, அது ஒரு சும்மா சொல்லிக்கிறது, அது வட்டி தான். அது அதே நேரத்தில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு, இதுல வட்டிக்கு வேலையே இல்லை. ஏன்னு கேட்டா கொடுத்த காசு திருப்பி வராது. மருத்துவத்துக்காக வேண்டி நீங்க ஒரு மருத்துவ காப்பீடுன்னு எடுத்தீங்கன்னு வைங்க, அது ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அவனுடைய உடல் ஆரோக்கியம், வயசு, அது நாளைக்கு சாவ போற கிழவனுக்கு ரொம்ப ரூபா கொடுக்கணும். அதிகமா நோய் வரும்ல, இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார நஷ்டப்பட்டு போயிருவான். ஒரு இளைஞனா இருந்தானா அவன் கம்மியான காசு கேட்பாங்க, நோய் ஜாஸ்தி வராத வாய்ப்பு இல்லை. அப்ப அதெல்லாம் பல விஷயங்களையும் கருத்துல கொண்டு என்ன செய்வாங்க, இன்னைக்கு எனக்கு இன்சூரன்ஸ் வைங்களேன், நான் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கலுக்காக வேண்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தா நீங்க இவ்வளவு ரூபாய் அது கட்டுங்கம்பாங்க. நம்ம ஒரு 5000 ரூபாய் கட்டிவிட்டோம்னு வைங்க, ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டோம்னு வைங்க, அந்த ஒரு வருஷத்துக்கு அதுக்கு லைஃப் இருக்கிறது. திடீர்னு எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா, நான் கட்டுனது 5000 தானே, எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சிகிச்சை பண்ணுவாங்க. நான் 5000 ரூபாய் தான் கட்டி இருப்பேன். 5000 ரூபாய் கட்டினாலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கலுக்கு நான் பண்ணி இருக்கிறதுனால என்னுடைய 1 லட்சம் ரூபாய் வியாதிக்கு என்ன செய்வாங்க, அவங்க செலவழிச்சிருவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில. நோய் வரலன்னு வைங்க, 5000 எனக்கு கிடைக்காது. நான் 5000 கட்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன், 10,000 கட்டி எடுக்கிறேன்னு வைங்களேன், நோய் வந்தா அந்த நோய்க்கு நம்ம எவ்வளவு தொகைக்கு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு அவங்க சிகிச்சை பண்ணிடுவாங்க. நோய் வரலன்னா கொடுத்தது போச்சு. இதுல நமக்கு ரிட்டர்னே வரலங்க, வட்டிக்கு பேசியிருக்கா? கொடுத்த காசுக்கு வட்டி போட்டு தந்தா தானே கூடாது. வாகனத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதுல வட்டிலாம் கிடையாது. வருஷத்துக்கு இவ்வளவுன்னு கட்டுறீங்க, 5 வருஷம் கட்டினது ரூபாயில தாண்டு கேட்க முடியாம போய், நான் 5 வருஷம் நான் வாகன இன்சூரன்ஸ் கட்டி இருக்கிறேன், அது திருப்பி தாங்க தருவானா? தரமாட்டான். அது எதுக்கு தர்றான்? வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு 3 வகையில் அது உதவும். 3 பார்ட்டிக்கு இன்சூரன்ஸ் அமைஞ்சிருக்கிறது. ஒன்னு வாகனம் சேதமாயிரலாம். அப்ப என்ன செய்வான், வண்டி வாங்கிட்டோமா, இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம்னா வண்டி டேமேஜா போச்சுன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அதை சரி பண்ணி தருவான். 1 லட்சம் ரூபாய் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜுக்குரிய செலவை யார் தருவான்? அந்த கம்பெனிக்காரன் தருவான், வண்டிக்கு எடுத்திருந்தோம்னா. அதே மாதிரி எனக்கே ஏதாவது ஏற்படலாம், வாகனத்துக்கு ஏற்படலாம். நானே என்ன செய்யலாம், போய் மரத்துல மோதி நான் மண்டையை உடைச்சிக்கலாம். அப்ப எனக்கு மருத்துவம் தேவைப்படும்.
அப்ப நான் இன்சூரன்ஸ் பண்ணி இருந்தேன்னு சொன்னா அந்த கம்பெனிக்காரன் என்னுடைய மருத்துவ செலவை ஏத்துக்குருவான். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, நான் போய் எவனையாவது மோதிடுவான்ல. ஒன்னு வண்டிக்கு ஆபத்து ஏற்படலாம், அல்லது எனக்கு ஏற்படலாம், அல்ல நான் போய் எவனையா மண்டையை உடைச்சுட்டேன்னா, ஆக்சிடென்ட்ல ஆளை காலி பண்ணிட்டேன்னா அவன் கொண்டு விடுவாங்க. அப்ப அவனுக்கு உள்ள செலவை ஏத்துக்கிறணும், அதை அவன் பாத்துக்கிறான். இப்ப நீங்க வாட்டு போலீஸ் சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்க வேண்டியதான். அது யார் பாத்துக்கிறவா? செத்து போனவனுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதோ அல்லது காயமடைஞ்சவங்களுக்கு சிகிச்சை பண்றதோ அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் பாத்துக்கிறோம். இது கம்பல்சரி அவங்கள்ட்ட வாகனத்தில் வாங்கிடுறாங்க, விரும்பினாலும் விரும்பாட்டாலும். அதனால நம்ம வாகனம் வாங்கினாலே கண்டிஷன் எது? இன்சூரன்ஸ் போட்டுட்டே இருக்க வேண்டும். அப்ப இதுல என்ன வட்டி இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இது செஞ்சுக்கலாம். அது மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு பண்றோம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும்தான் வட்டி தர்ற காரணத்தினால் கூடாது. மற்றபடி உள்ள எல்லா இன்சூரன்ஸ்களுமே இஸ்லாத்துல என்ன இல்ல, தடுக்கப்பட்டது கிடையாது. வட்டி இருக்கிறது தடை. அதனால நீங்க மற்ற இன்சூரன்ஸ்கள் எல்லாம் தாராளமா கூடும் என்பதை நம்ம என்ன சொல்றோம், பல சந்தர்ப்பங்கள்ல விளக்கி இருக்கிறோம். இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்புல 30 மணி நேரம் ஓடக்கூடிய டிவிடில பொருளாதார சம்பந்தப்பட்ட அனைத்தையும் விளக்கி நம்ம போட்டுக்கிறோம். அவங்களுக்கு அந்த பொருளியல் கொடுங்க. இஸ்லாம் கூறும் பொருளியல் நீங்க படிச்சீங்கன்னா இன்சூரன்ஸ்ல என்னென்ன வகை இருக்கு, என்னென்ன பொருளாதாரம் எங்களுக்கு கூடாது, ஷேர் மார்க்கெட்டு, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லா சம்பந்தமாவும் இஸ்லாத்தின் பார்வை அந்த சிடி உங்களுக்கு விளக்கும். என் பேர் ரேணுகா தேவி, நான் தாம்பரத்துல இருந்து வரேன். ஹஜ் பயணம் செல்கிறீர்கள். அந்த ஹஜ் பயணம் என்ற உடனே அந்த கருப்பு திரை தான் தெரிகிறது. அந்த கருப்பு திரைக்குள் என்ன இருக்கிறது? இப்ப மற்ற மதத்தில் எல்லாம் இப்ப புண்ணிய ஸ்தலத்திற்கு போகலாம், பார்க்கலாம், வரலாம். ஆனால் உங்கள் ஹஜ் ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சில விதிமுறைகள் உள்ளதா? இவ்வளவு இந்த விதிமுறைகள் உட்பட்டு தான் போக வேண்டுமா, இல்லைன்னா நாங்களும் செல்லலாமா? அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்ப முஸ்லிம்கள் ஹஜ்ஜி என்ற ஒரு கடமையை நாங்கள் எல்லாம் செய்வதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஹஜ்ஜி என்று சொன்னால் மக்காங்கிற நகரத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது, காபா என்று அந்த ஆலயத்துக்கு பேரு. அந்த ஆலயத்தில் போய் சில வழிபாடுகளை செய்துவிட்டு வருவதற்கு பேர் தான் ஹஜ்ஜி. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு செவ்வகமா ஒரு கட்டடம் இருக்குல்ல, கருப்பு துணியாக போட்டிருக்கிறாங்களே, அது உள்ள என்ன இருக்கிறது? நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயரா ஒரு கட்டடம் காட்டு, ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அதை சுத்தி மக்கள் என்ன செய்வாங்க, இடமிருந்து வளமாக சுத்துவார்கள். அப்ப அது உள்ளக்க என்ன, அது உள்ள என்ன போத்தி வச்சிருக்கிறீங்க? ஒரு துணியை போட்டு மூடி இருக்குது, அது உள்ள என்ன இருக்குதுங்கிறது முதல்ல கேட்கறாங்க. ரெண்டாவது, நாங்க மத்தவங்க எல்லாம் அதுக்கு வர முடியுமா, முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாம் அதுக்கு போக முடியுமா, ரெண்டாவது கேட்கறாங்க. ரெண்டு ஒரு கேள்விதான், ஹஜ்ஜி சம்பந்தப்பட்டதா இருக்கனால ஒரு கேள்வி. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த காபா என்கிற அந்த ஆலயம் இருக்கு இல்லையா, செவ்வகமா இருக்கிறது, அது ஒரு துணி கிடையாது, அது ஒரு கட்டடம். அது என்னன்னு கேட்டா, அது ஒரு செவ்வகமான ஒரு பில்டிங் தான். அது அந்த பில்டிங் தான் துணி போட்டிருக்கிறாங்க. அது கதவு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, உள்ள 6 தூண்கள் இருக்கிறது. அதுல ஆதி காலத்தில் அது உள்ளதான் தொழுது கொண்டிருந்தார்கள். மக்கள் தொகை குறைவா இருக்கும் பொழுது தொழுகையை நடத்தக்கூடிய ஒரு பள்ளி வாசல் தான் அது. செவ்வகமா இருக்கக்கூடிய கட்டடம் இருக்கிறத, அது எதனால நாங்க அதுக்கு புனிதமான இடம் என்று கருதுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஜோடியை படைத்தார். முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன், ஆதம் என்பவரையும் ஹவ்வா, கிறிஸ்தவர்கள் ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க, அவங்க 2 வரையும் படைக்கிறார். அந்த முதல்ல படைக்கப்பட்ட அந்த மனிதர் அந்த இடத்துல தான் கடவுளை வழிபடுறதுக்காக ஒரு ஆலயத்தை எழுப்பினார். இறைவனை தொழுவதற்காக வேண்டி அவர் கட்டின பள்ளிவாசல் தான் எது, முதல் மனிதர் கட்டிய முதல் பள்ளிவாசல். அவர் அதுக்குள்ளதான் அவர் தொழுதார். அதுக்கு பிறகு வந்த மக்கள் அதுலதான் தொழுகை நடத்தினார்கள். அந்த மாதிரியான இறைவனை வணங்குவதற்காக முதல்ல எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையே தவிர, அது ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தியதோ, அது கடவுளோ, அதுக்கு ஏதோ சக்தி இருக்குது என்றோ நாங்கள் நினைக்க கூடாது. அது ஒரு பள்ளிவாசல். என்ன முக்கியத்துவம் என்றால், முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். முதல் என்பதற்கு எப்போது மரியாதை தானே செய்யுது. அந்த ஒரு மரியாதைக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு போறோம். அது ஆண்டுதோறும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மன்னர் சவுதி மன்னர் இருக்காரு இல்லையா, அவர் கதவை எல்லாம் திறந்து உள்ள நுழைஞ்சு அவர் கைப்பட எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாரு. அந்த பொறுப்பு அவங்க பரம்பரையா வச்சு, இஸ்லாமிய சட்டப்படி இல்ல, அவங்க அதை பாரம்பரியமா மன்னர் தான் அதை செய்யணுங்கிற மாதிரி அவரே விளக்கமாரெல்லாம் எடுத்து அவரே தொடச்சி அவரே கிளீன் பண்ணி, யார் வேலைக்காரங்களை வைக்காம, அந்த மாதிரிலாம் உள்ள அப்படி ஒரு பில்டிங் அது. அது இப்ப சின்னது மாதிரி உங்களுக்கு தெரிகிறது. அது உள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு 250 பேர் பார்த்த தூரத்தில் லாங் ஷாட்ல உங்களுக்கு காட்டுறான். சின்ன ஒரு துணி போட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது. அது அவ்வளவு பெரிய 250 பேர் வரைக்கும் உள்ள கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டிடம். அதான் காபா என்பது. அது எதுக்காக நாங்க அங்க போறோம் என்று கேட்டால், முதல்ல ஒரு இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம். அதை நீ பார்த்துட்டு வருவதன் மூலமாக
ஒரு இறைவனை தான் வணங்கணும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வலுப்படும் என்ற காரணத்திற்காக அது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அதுல முக்கியமா என்னன்னு கேட்டா, அந்த மக்காவுக்கு என்று சில விதிமுறைகள் எங்களுக்கு இருக்கிறது. மற்ற ஊர்களில் இல்லாத விதிமுறை. என்னென்ன விதிமுறைன்னா, அங்க ஒரு புல் பூண்டை கூட நாங்க கிள்ளக்கூடாது. அந்த அந்த ஹரம்ட புனித எல்லைன்னு வச்சிருக்கிறாங்களே, ஒரு புல் இருக்குல்ல, புல்ல கூட கிள்ளக்கூடாது, ஒரு வேட்டையாடக்கூடாது, ஒரு புறா புன பிடிக்க கூடாது, இது மாதிரியான கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. அந்த 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 இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொன்னா அதுல தாம்பத்தியம் நடத்தக்கூடாது. இப்படி பல மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் இருக்கிறது. அப்ப இதை யாரு பேணுவாங்கன்னா, அந்த மதத்தை நம்புறவங்க தான் பேணுவாங்க. அது நம்பிக்கை இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்க அதுல பேண முடியாது. அவங்களே அதை நம்பாத, அவங்களுக்கு ஒரு சுற்றுலா தலமாகத்தான் அது அவங்களுக்கு தெரியுமே தவிர, அது இறைவனுடைய ஒரு ஆலயம், அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா யாருக்கு வரும்? யார் அதை அப்படி நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி யாரு இந்த கொள்கையை நம்புகிறார்களோ அவங்களுக்கு தான் அது அனுமதினு வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துல உள்ளதுதான். ஆனா அதுக்காக வேண்டி உங்க உள்ளத்தையெல்லாம் பொழந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க போய் என்ன செய்யலாம், அப்ப நான் இப்ப முஸ்லீம் ஆயிட்டேன் உள்ள உடனே விட்டுருவாங்க. முஸ்லீம் ஆகுறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வாயினால சொன்னால் போதும். உள்ளத்துல உள்ள இறைவன் அறிந்தவன். எங்க மார்க்கத்தில் என்ன இருக்குன்னா, நீங்க யாரு வேணாலும் என்ன செய்யலாம், பொய்யா சொல்லக்கூடாது. ஆனா அப்படி ஒரு சொன்னால் அவங்க தடுக்க முடியாது. நாங்க முஸ்லீம் தான் எங்களை விடுங்கன்னு சொல்லிட்டு போனா அவங்க தடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு வெளிப்படையா சொல்வதை தான் நீ பார்க்கணுமே தவிர, உள்ளத்துல உள்ளது இறைவனுக்கு தான் தெரியும், இறைவன் வேலையை நீ பார்க்காத அப்படின்னு எங்க மார்க்கம் சொல்றதுனால அந்த மாதிரி சில பேர்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. சில பேர்லாம் உள்ள என்ன இருக்குன்னு அறிந்து கொள்வதற்காக வேண்டி அது மாதிரிலாம் சிலர்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தடுக்க முடியவில்லை. ஆனால் இதை வெளிப்படையா உள்ள அடிப்படையில் என்ன எங்க சட்டம்னு கேட்டா, அந்த ஒரே ஒரு இறைவன் தான் உலகத்துக்கு இருக்கிறான் என்பதுல சந்தேகம் இல்லாமல் யார் நம்புவதாக சொல்கிறார்களோ அவங்க மட்டும்தான் போக முடியும்னு சட்டம் இருக்குது. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதை என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா? இமாம்களை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றலாமா? இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையும் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. என் பேர் சுகுமார், நான் தண்டையாப்பட்டு வந்துங்க. இந்து கிறிஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலாக முஸ்லீம்ல சின்ன குழந்தை சுனூத் பண்றாங்க இல்லையா? இந்த கேள்வி எது கேட்கலாம்னு சொன்னதால இந்த கேள்வி கேட்கறேன், தப்பா நினைக்காதீங்க. ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த சுன்னத்துங்கிற ஒரு அடிப்படையில அவங்களுடைய அந்த உறுப்புடைய நுனித்தோலை வெட்டுகிறார்கள். இது எதுக்கு செய்யறாங்க? மற்றவங்க எல்லாம் இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ செய்யறது இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாத்தில் மாத்திரம் இல்லாம யூதர்களும் செய்யறாங்க. உலகத்துல யூதர்கள் எந்த இஸ்ரேலுக்கெல்லாம் போனீங்கன்னா அனைவரும் நினைஞ்சிருப்பாங்க, அது செஞ்சிருப்பாங்க, கம்பல்சரியா பண்ண வேண்டும். அதே மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்திலும் இது இருக்கிறது. நடைமுறையில் அவங்க செய்யலையே தவிர பைபிள் என்ன இருக்கிறது? விருத்த சேதனம் செய்வது ஆபிரகாம் இடத்தில் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை, அதை செய்தாக வேண்டும். இயேசுவுக்கே செஞ்சாங்க. அதனால கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறது. பின்னாடி இந்த பவுல் ஒருத்தர் நினைச்சிட்டார், அதை செய்வதும் ஒண்ணுதான், செய்யாமல் இருப்பதுன்னா பின்னாடி மாத்திட்டாரு. ஆனா வேதப்படி செய்யத்தான் வேணும். அது ஒன்னு இருக்குன்னு வைங்களா. இப்ப இஸ்லாம் மட்டும் சொல்லவில்லை, யூத மார்க்கத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் செஞ்சார்னு சொல்லி பைபிள்ல இருக்கிறது, எங்க இஸ்லாமிய செய்திகள்லையும் அது இருக்கிறது. அதனால அந்த சுன்னத்து என்பது ஆன்மீக ரீதியாக எங்க மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சடங்கு தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை ஏன் செய்யணும் என்று கேட்டால், அது அந்த காலத்தில் வேணா இது ஒரு விசித்திரமாக ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருந்திருக்கலாம். இப்ப ஒரு நவீன உலகத்தில் இதுக்கு விடை இப்ப சொல்லிவிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க.
இந்த சுன்னத்து பண்ணுவது வந்து பெரிய பெரிய நன்மைகளை பெற்று தரக்கூடியது அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப ஒரு ஆண் யூரின் போறான்னு வைங்க, சிறுநீர் கழிக்கிறான். சிறுநீர் கழித்த பிறகு அது முழுமையாக அது வெளியேறிடுமான வெளியேறாது. அந்த சிறுநீர் வெளியேறி அந்த தோலுக்குள்ள என்ன செய்யும், அந்த சிறுநீருடைய சில துளிகள் தேங்கி இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மலை ஜலங்களும் கேடு செய்யாது. வயிற்று உள்ளக்க மழை இருக்கத்தான் செய்யுது, வயிற்று உள்ளக்க சிறுநீர் இருக்கத்தான் செய்கிறது. அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த கழிப்பிடத்துக்கு போனா கிட்ட நிக்க முடியுதா? தண்ணியெல்லாம் ஊத்திக்கிட்டு இருந்தா கூட கழிப்பிடத்துல வந்த உடனே அதுல வந்து புழுக்களும் அந்த கலர் பார்த்தாலே என்ன செய்யுது, அவ்வளவு கெடுதிகள் அதுல வந்து ஏற்படக்கூடிய நம்ம கண்ணால பாக்குறோம். அப்ப வெளிப்பட்ட அந்த யூரின் அதுலயே சில துளிகள் நீண்ட நேரம் தங்கி கொண்டு இருக்குமே. ஆனால் அப்ப அதனால் என்னவாகுதுன்னா பலவிதமான கிருமிகளும் கேடுகளும் அந்த ஆணுடைய உறுப்பில் உண்டாகிறது என்று ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நேரத்தில் வெளிப்படக்கூடிய விந்து இருக்கு இல்லையா, அது முழுமையாக வெளியேறிவிட வேண்டும், சம்பந்தம் இல்லாமல் வெளியேறிவிட வேண்டும். அதுல ஒரு சில துளிகள் வந்து அந்த இடத்துல தேங்கி இருக்குதானா இருக்கும், தேங்கி இருக்குதானா கண்டிப்பா என்ன செய்யும், விஞ்ஞான ரீதியாக அதை தேங்கி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப அமெரிக்காவில எல்லாம் கம்பல்சரி அதை பண்ணிடுறாங்க. குழந்தையா இருக்கும் பொழுது அந்த உறுப்புக்கு இடையில அதுல வந்து அதை வெட்டி எறிவதுதான் அந்த சிறுநீர் தேங்காமல் இருப்பதற்கும் விந்து தேங்காமல் இருப்பதற்கும் நல்லது. அது போக இந்த எய்ட்ஸ் இருக்குல்ல, எய்ட்ஸ்ங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு நோயாக இருக்கிறது. அது காரணம் வந்து பல காரணங்களை சொல்றாங்க. அதுல வந்து பொதுவாக தப்பான முறையில ஒரு ஹோமோசெக்ஸ் மாதிரி உள்ள காரியங்கள், அது மாதிரி வந்து ஒரு விபச்சாரத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியதெல்லாம் அது காரணமாக இருக்கும் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த எய்ட்ஸ் வந்த நாடுகள்லாம் பட்டியல் எடுத்து எய்ட்ஸ் குறைவா உள்ள நாடுகள் எது என்று ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல அரபு நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகள் தான் வருது. எய்ட்ஸ் குறைவா நம்ம நாடுலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துரும் போல இருக்கு. போற போக்க பார்த்தா இந்தியாவில் முதலிடத்தை நோக்கி வேகமா போய் கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு ஏன் அப்படி இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது அந்த எய்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மைக்ரோவில் இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து சுன்னத்து பண்ற காரணத்தினாலதான் அவங்களுக்கு எய்ட்ஸ் தொற்றவில்லை. ஒரு தவறான நடத்தையில் உள்ள ஒரு பெண்ணோடு ஒருத்தன் உறவு கொள்ளும் பொழுது அவரிடமிருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள் வந்து உடனே அவன்கிட்ட தொத்திக் கொள்வது கிடையாது. அந்த உறுப்புக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க போய் தான் அது என்ன செய்யறது, அது ஒரு ஃபார்ம் ஆகி அவனை அந்த நோயை வந்து பரப்பி விடுகிறது. அது மாதிரி இல்லாம இருந்தா கழிவுடன் ஓடி போயிரும் என்கிற அளவுக்கு கண்டுபிடித்து இந்த எய்ட்ஸ் நோயை தொத்தாமல் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஆய்வு செஞ்சு என்ன பண்றாங்கன்னா, சுன்னத்து பண்ணக்கூடிய அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாட்டில் எய்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது, மற்ற நாடுகள்ல எய்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இத அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டியதில்லை. இப்ப நம்ம இப்ப முதலமைச்சரா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை முதலமைச்சரா இருந்தாங்க இல்லையா, அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. முதல்ல இதுக்கு முந்தின பீரியட்ல, அதுக்கு முந்தைய தெரியல, இதுக்கு முந்தின பீரியட்ல முதல்வராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம்னு நினைச்சாங்க ஒரு திட்டம். அதாவது குழந்தையை பெற்றுட்டு வளர்க்காம போட்டு போயிடுறாங்கல்ல, ஆஸ்பத்திரியில குப்பை தொட்டில தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைகளை தூக்கி வளர்ப்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அதுக்காக வேண்டி ஒரு காப்பகம் மாதிரி அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப அவங்க உத்தரவு போட்டாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்தா தொட்டில் குழந்தை திட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் சுன்னத்து பண்ணி போடுங்க. யார் உத்தரவு போட்டா? முஸ்லீம் போர்டுல உத்தரவு ஜெயலலிதா போட்டாங்க. என்ன போட்டாங்க, தொட்டில் குழந்தை திட்டத்தில் சேர்க்கிறதா இருந்தா அந்த குழந்தைகள் தொற்று மற்ற எல்லாத்திலும் காப்பாத்துறதுக்கு அது உதவும். எல்லாருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு செஞ்சா தாய் தகப்பன் பிரச்சனை பஞ்சாயத்து கொண்டு வந்துருவாங்க. தொட்டில் குழந்தைக்கு பண்ணா பஞ்சாயத்து பண்ண ஆள் கிடையாதுல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா தொட்டில் குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணி விட்டுருங்க. உங்க வீட்டு பிள்ளைக்கு உத்தரவு போட்டா விடுவீங்களா? விட மாட்டீங்க. அதனால என்ன பண்ணாங்க, யாருன்னு கேப்பாரற்ற குழந்தையா இருக்கிறதுனால அதை பராமரிக்கிறது மற்றெல்லாம் கஷ்டமா இருக்கும், இதை செஞ்சிட்டோம்னா ஆரோக்கியமானதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வகையில சுன்னத்துங்கிறது நீங்கள் வந்து இஸ்லாத்துல இல்லாதவர்களா இருந்தா கூட நீங்கள் செய்து கொள்வது பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அது ஒரு தேவையற்ற ஒரு பகுதி தான். அது ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட் வந்து தேவையற்றதுதான். கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது தேவை இருக்கிறது, கர்ப்பப்பையில ஊறிட்டு இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பையுடைய அந்த இதுகள்லாம் உள்ள போகாமல் தடுப்பதற்கு அப்ப உள்ளுக்கு தேவைப்படுகிற வரைக்கும் உள்ள வச்சிருக்கிறோம். வெளியே வந்த பிறகு தேவையில்லைன்னா அதை வெட்டி எரிந்து விடுவதுதான் ஆண்களுக்கு நல்லது என்று இப்ப சுகாதார ரீதியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இன்னொன்னு நீங்க பார்க்க வேண்டும். என்ன பார்க்கணும்னா, இப்ப தமிழ்வாணன் ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும்,
இளைஞர்களுக்கு இப்ப தெரியாது. ஒரு நடுத்தர வயசுல உள்ள ஆட்கள்லாம் அவருடைய நூல்கள் என்ன செய்வாங்க, நிறைய படிப்பாங்க. தமிழ்வாணன் ஒருத்தர் இருந்தாரு, அவரு இந்த மணிமேகலை புரசுரம் வச்சு நிறைய நூல்கள்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மகன் இப்ப லேனா தமிழ்வாணன் இருக்காரு, அவருடைய சன் இருக்காரு. அப்ப தமிழ்வாணன் என்பவர் ஒரு புஸ்தகம் எழுதினாரு அந்த காலத்துல. புஸ்தகத்துக்கு பேரு முஷ்டி மைதுனம் பேரு. தமிழ்ல பேர் வச்சு அசிங்கமா இருக்கும், அது வடமொழியில வச்சுட்டாரு. அதுக்கு அர்த்தம் செஞ்சா என்ன ஆயிரும், அதுக்கு வேற மாதிரி ஒரு அசிங்கமான அர்த்தம் வரும். அதனால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, முஷ்டி தெரிஞ்சால்கிட்ட கேட்டுக்கிறேன், நான் சொல்லக்கூட முடியாது, அது அசிங்கமான அர்த்தம். அந்த மாதிரி நினைச்சாரு, முஷ்டி மைதுனம் தமிழ் புஸ்தகம் தான், பேர் மட்டும் இப்படி வச்சாரு. அந்த புஸ்தகத்துல என்ன எழுதுறாருன்னு கேட்டா, இந்த சுண்ணத்து பண்ற காரணத்தினால அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில முழுமையான ஒரு இன்பம் கூடுதலா கிடைக்கும். ஏன்னு கேட்டா, ஆண்கள் சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்கன்னா சீக்கிரமா ஸ்கலிதமாயிரும். சீக்கிரமா ஸ்கலிதமாயிடுச்சுன்னா முழுமையான திருப்தி அவங்களுடைய மனைவி கிடைக்காது. தாமதமா ஸ்கலிதமானதான் என்னவாக அவங்க மனைவிக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த சுண்ணத்து பண்ணியவர்களுடைய அந்த உறுப்பு ஓப்பனா இருக்கிறதுனால ட்ரெஸ்ல அதுல உரசி அந்த கூச்சம் நெஞ்சதுல குறைந்து போய்விடும், அவங்களுக்கு அதிக நேரம் சந்தோஷமா இருக்க முடியும். ரொம்ப வேறுமான சொல்ல முடியாது, புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. சாட்டா சொல்றேன், இதுல குடும்ப வாழ்க்கைக்கு கூட அதுல ஒரு நன்மை இருக்கிறதாக யார் சொல்றா, தமிழ்வாணன் அவர் ஆராய்ச்சி பண்ணி அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கிறார். அதனால சுண்ணத்து பண்ணுதல் என்பது முஸ்லீம்கள் செய்யறாருன்னு பார்க்காம, எப்படி இன்னைக்கு அமெரிக்காவில் எல்லாரும் செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ, உலக நாடுகள்லாம் அதை நடைமுறைப்படுத்த வந்து விட்டார்களோ, பிறக்கும் பொழுது அதை செஞ்சுட்டீங்கன்னா என்ன செய்வாங்க, நிறைய டாக்டர்கள்லாம் பிறக்கும் போது கேட்பாங்க, சுண்ணத்து பண்ணிடுறீங்களான்னு கேட்கறாங்க. இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட அதை செஞ்சுட்டா இல்ல நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான நல்லது. எய்ட்ஸ்ல இருந்தும் பல விதமான அந்த பாலியல் சம்பந்தமான நோய்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அதை இஸ்லாமியர்களுக்கு மதச்சடங்காவும் ஆக்கி இருக்கிறது. என் பேர் எழிலரசன் ஐயா, நான் அனாசனர்ல வரேன், சென்னையில படிச்சிட்டு இருக்கேன். கடவுள் என்பது ஒருத்தர் தான் சொல்றீங்க, கடவுளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி மிகப்பெரிய சக்தி இருக்கும்போது அவர் ஏன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டினியம் படைச்சாரு? அவர் என்ன கேட்கிறாருன்னா, கடவுளுங்கிறது சூப்பர் பவர், நிறைய சக்தி இருக்குங்கிறீங்க, அவர் எல்லாரும் முஸ்லீமா படைச்சிட வேண்டியதானே, அவர் ஏன் சிலர் இந்துவாவும் சிலர் கிறிஸ்துவராம் படைச்சிருக்கிறாரு அந்த மாதிரி அர்த்தத்தில் கேட்கிறாரு. இன்னும் டெவலப்பாவும் இந்த கேள்வியை கேட்கலாம், எல்லாரும் நல்லவரை படைச்சிட வேண்டியதானே, எல்லாரையும் ஒழுக்கமான படைச்சிட வேண்டியதானே, மாதிரி முடிச்ச வைக்க கிருக்கேன் திட்டு பையெல்லாம் எதுக்கு படைக்கணும் அப்படின்லாம் கேட்கலாம். நிறைய விரிவான கேள்விதான் அது. அவர் கேள்வி கேட்காட்டா கூட இதெல்லாம் கூட அதில் அடங்கி இருக்கிறது. அப்ப இறைவனுக்கு எல்லாம் முடியும் என்று சொன்னால் அவர் ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரியா படைக்காம இப்படி பல விதங்கள்ல படைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பல விதங்கள்ல படைக்காம ஒரு விதத்துல படைக்க முடியுமாண்டா கண்டிப்பா முடியும். இறைவனுக்கு முடியுமா என்கிற விஷயம் வேற, ஏன் இப்படி செஞ்சாருங்கிற காரணங்கிறது வேற. இறைவனுக்கு முடியுமா? கண்டிப்பா முடியும். இறைவன் நினைத்தானே ஆனால் அனைவரையும் ஒரே மாதிரி புரோகிராம்லாம் நடக்குன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டோம். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் புரோகிராம் போட்டா எல்லாம் நல்லவனா போயிருவோம், அது பெரிய மேட்டரே கிடையாது இறைவனுக்கு. ஆனால் இறைவன் ஏன் இதை செய்கிறார் என்பதற்கு இஸ்லாத்துல எங்களுக்கு ஒரு விடை இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு விடை சொல்லுவாங்க. இஸ்லாத்துல என்ன விடை இருக்குன்னு கேட்டா, நாங்க இந்த உலகத்துல வாழ்வது ஒரு சோதனை கூடம், இதுவே வாழ்க்கை இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், இறந்துடுறோம், அதுக்கு பிறகு என்ன ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்துல எல்லா மனிதர்களையும் ஒரு நாள் கடவுள் அழிப்பாரு. அழிச்ச பிறகு முதல் மனிதர் இருக்காரு, அவர்ல இருந்து அழிக்கும் போது இருந்தாங்களே அவங்க வரைக்கும் உள்ள எல்லாரையும் திரும்பி அவர் உயிர் கொடுத்து எழுப்புவாரு. எழுப்பி அவங்களுடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஏற்றவாறு சொர்க்கம் நரகம் என்ற பரிசு தண்டனையை என்ன செய்வாரு, சொர்க்கம்ங்கிற பரிசையோ நரகம்ங்கிற தண்டனையோ கடவுள் கொடுப்பாரு. அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கையில வாழணும். அதற்குரிய ஒரு பரீட்சை கூடமாக இது இருக்கிற காரணத்தினால் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டாருன்னா பரிசு கொடுக்க இயலாது, அது தண்டிக்கவும் இயலாது. அவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க. என்ன சுதந்திரம்? நீ நல்லவன நடக்கிறியா உனக்கு பரிசு இருக்குது, கெட்டவன நடக்கிறியா உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சோதனை கூடமா படைத்திருக்கும் பொழுது பல விதமா இருந்தா தான் சோதனை ஆகும். ஒரே மாதிரி அனைவரையும் படைத்திருந்தோமே ஆனால் அதுல சோதனைக்கும் வேலை இல்ல, பரிசு கொடுக்கவும் வேலை இல்ல, இயல்பாகவே உள்ள ஒரு விஷயத்துக்கு எப்படி பரிசு கொடுக்கணும்னு ஆகிவிடும். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்கள் இன்னொரு வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் நல்ல வழியை இப்ப நான் இருக்கிறேன், இப்ப நினைச்சா இப்ப நான் குடிக்கலாம்ல, குடிக்கலாம், குடிக்காம இருக்கலாம். நினைச்சா நான் என்ன செய்யலாம், திருடலாம், திருடாம இருக்கலாம். அப்ப நான் திருடுனேன்னு சொன்னா நான் கெட்டவன் ஆயிடுறேன், திருட மாட்டேன்னு ஒதுங்கி கொண்டால் நல்லவன் ஆயிடுறேன்.
இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து உரிமையை கொடுத்து வைத்திருந்தால்தான் நாளைக்கு அவனுக்கு கேள்வி தண்டிக்க முடியும் என்பதற்காக வேண்டிதான் இப்படி செஞ்சிருக்காரே தவிர முடியாம செய்யலன்னு கிடையாது. அவருக்கு முடியும். கடவுள் நினைச்சா செய்யணும். இதெல்லாம் சின்ன விஷயம். எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்குறது ஒரு சின்ன விஷயம். அவர் படைச்சிருக்கிற அந்த அண்ட சராசரங்களை பாத்தீங்கன்னா இவ்வளவு வேலைகளை செஞ்சவர்கள் ஒரு பெரிய காரியமா? நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்குறது பெரிய காரியமா? அப்படின்னு நினைத்து பார்த்தோம். ஆனால் கண்டிப்பா கடவுளுக்கு முடியும். முடியுங்கிற விஷயம் வேற. அவர் ஒரு நோக்கத்துக்காக நம்ம முடிகிற விஷயத்தை இதை வந்து எனக்கு உடைக்க முடியும், நான் உடைக்காம இருப்பேன். அப்படித்தானே? இதை நான் உடைக்க முடியும், தூக்கி எறிய முடியுமா? முடியாதா? தூக்கி எரியலைங்கிறதுனால நான் முடியலன்னு சொல்லக்கூடாது. தேவையில்லை தூக்கி எரியல, அதான் விஷயம். இதை நான் கிழிச்சு போட முடியும், கிழிக்காம இருக்கிறேன். உனக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு முடியும்பா, கிழிக்க விரும்பல அப்படி சொல்லமா இல்லையா? ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிற காரணத்தினால முடியலன்னு சொல்லக்கூடாது. முடியும். முடிகிறதையும் சில நேரத்தில் சில காரணத்திற்காக நம்ம என்ன செய்வோம், செய்யாமல் இருப்போம். நம்மளே அப்படி செய்யும்போது கடவுள் என்ன செய்வாரு? ஒரு நோக்கத்துக்காக வேண்டி எனக்கு முடியும், ஆனா நான் இதைத்தான் விரும்புறேன், உங்களுக்கு நான் பரிசீலிக்க விரும்புறேன், நீங்க நான் விரும்பி எந்த வாழ்க்கை வேணா தேர்ந்தெடுத்துக்க, உனக்கு சுதந்திரம் தர்றேன், திருடுறவன் திருடிக்க, கொலை செய்யறவன் கொலை செஞ்சிக்க, அதுக்கு கேட்கிற நேரத்தில் கேட்பேன் அப்படின்னு கொடுத்திருக்கிற காரணத்தினாலதான் இது வந்து ஒரே மாதிரியா படைக்கலையே தவிர இயலாமையினால் படைக்காம இருக்கல. இதுதான் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விடை. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. என் பெயர் சுப்பிரமணி, கொடுங்கையிலிருந்து வருகிறேன். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். வட்டி கொடுப்பதும் தப்பு, வட்டி வாங்குவதும் தப்பு. இப்போ ஒரு இஸ்லாமியர் அவர் வீடு கட்டுறார். அவர் கட்டும் போது அது பணம் தேவை, அவருக்கு பேங்க்ல பிளட்ஜ் பண்றார். அப்ப அவர் வட்டி கொடுக்கத்தானே செய்யறாரு. எப்படி முடியும்? இது எப்படி இஸ்லாமுக்கு உகந்ததாக இருக்கும்? நம்ம ஒரு வீடு கட்ட நினைக்கிறோம். அப்ப என்ன செய்யறோம்? வங்கிகள்ல போய் வீடு கட்டுவதற்கு லோன் கொடுங்க என்று கேட்டு அந்த கடனை வாங்கி வீடு கட்டுறோம். அந்த லோனுக்கு வட்டி கட்டுவோமா இல்லையா? கட்டுவோம். அப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து வட்டி கொடுக்காம எப்படி அதை செய்ய முடியும்? இதுதான் உங்களுடைய கேள்வி. இஸ்லாத்துல அதுவும் தான் கூடாதுங்கிறோம். வட்டி கூடாதுன்னு சொன்னா வீடு வாங்குறதுக்கு தான் வட்டி வாங்கக்கூடாது, நகை வாங்குறதுக்கும் வட்டி வாங்கக்கூடாது, தொழில் செய்வதற்கும் வட்டி வாங்கக்கூடாது. வட்டி வாங்குவது என்பது நல்லது கிடையாது. இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இப்ப நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, வீடு தேவைங்கிறதுக்காக நீங்க ஒருத்தனை வந்து லோன் வாங்கி கட்ட சொல்றீங்க. ஆனால் இந்த வட்டி வாங்குறது விபரீதத்தினாலதான் இன்னைக்கு உலக பொருளாதாரம் புரண்டு கிடக்கிறது. சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறவன் எல்லாம் போய் லோனை வாங்கினான். அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன் வீட்டுக்கு எப்படி லோனை கட்டுவான்? அப்புறம் வட்டி எப்படி கட்டுவான்? வாங்கின லோனையும் கட்டணும், மேற்கொண்டு வட்டியும் கட்டணும். வருமானத்தை கொண்டே வாழ முடியாதவன்லாம் நினைஞ்சான் போய் வட்டி வாங்கினானா? வாங்கின பிறகு நினைஞ்சாங்க கொடுக்க முடியல உடனே இந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டேன் வாங்கி. ஒரு இடத்தை எடுத்தா பிரச்சனை இல்லை, 1000 இடத்தை எடுத்தா என்ன ஆகும்? மதிப்பு குறைஞ்சு போயிடும். இப்ப அனைவருடைய வீடுகளையும் வங்கிக்காரன் எடுத்துக்கொண்டு நீ தர வேண்டிய கடனுக்காக வேண்டிய வட்டிக்காக வேண்டி உன் பேர்ல உள்ள வீட்டை வாங்கிட்டான். 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்தான்னு வைங்க, 1 கோடி ரூபாய் அந்த வீட்டை கைப்பற்றிக்கிட்டான்னு வைங்க. இப்ப வந்து பல லட்சக்கணக்கான வீடுகள் இப்படி கைப்பற்றும் போது அதை விற்க போனா 1 கோடி ரூபாய் வீட்டை 1 லட்சம் ரூபாய் கேட்கறான். இப்ப வங்கி திவால். வங்கியில் என்னவாகுது? வட்டியும் வரல, வட்டிக்காக கைப்பற்றின வீடுகளுக்கும் அதற்குரிய மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப வட்டி வீடு அலைகிறான், வீடு வேணுமா வீடு வேணுமாங்கிறான், ஏலத்துல விடுறான். அப்ப வந்து வீடை வாங்குறதுக்கு எவனும் தயாரா இல்லைங்க. ஒண்ணு இருந்தா கிராக்கியா வாங்கலாம், கோடிக்கணக்கில் வீடு வச்சிருந்தா எவன் வாங்குவான்? அப்ப 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததுக்கு கைப்பற்றின ஒரு வீடு 5 லட்சம் ரூபாய்க்கு தரியான்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப வங்கி எல்லாம் இழுத்து மூடுறான். அரசாங்கத்திலிருந்து வங்கியை நிப்பாட்டுறதுக்காக தூக்கி கொண்டே கடனை கொடுக்குறான்.
மறுபடியும் 3ஆம். இதை சொல்லி தான் ஒபாமா ஆட்சிக்கு வந்தாரு. வருஷம் 4 முடிய போகுது. அடுத்த தேர்தலுக்கு வேலை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் முடியல. இன்னும் அமெரிக்கா நிமிரல, மேற்கத்திய நாடுகள் நிமிரல. இன்னும் அந்த பொருளாதார சரிவுல இருந்து தூக்கி நிப்பாட்ட முடியல. காரணம் என்ன? ஏன் உங்கள்ட்ட சக்தி எதுக்கு வட்டி வாங்குறீங்க? வீடு தேவைன்னா நீங்க சேமிச்சு வாங்க, உங்களுக்கு ஏழும்னா வாங்க. அது நீங்க 1 லட்சம் ரூபாய் வீடு வாங்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். வட்டினா தானே 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி விட்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குற. நீங்க தேவையில்லாம கஷ்டப்படத்தானே போற. சாப்பிடாம குடிக்காம கடைசியில் என்ன செய்வ? அவன் வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல என்று போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள வீட்டை வட்டிக்கு வாங்கி ஒருத்தன் கட்டினான்னு சொன்னா 25 லட்சம் ரூபாய் நிக்குது. 10 லட்சம் ரூபாய் சொந்த காசை வச்சால் கட்டி விட முடியும். அந்த வீட்டை வட்டி கடன் வாங்கி கட்டினான்னு சொன்னா அவன் 10 லட்சம் ரூபாய் மட்டுமா கட்டுவான்? 10 லட்சத்துக்கு வட்டி கட்டிக்கிட்டே வருவான். அது 2 மாதம் வட்டி கட்ட முடியாது. அதுக்கு சேர்த்து வட்டி கட்ட சொல்லுவாங்க. அப்புறமேல வட்டி கட்ட முடியாது, அதுக்கும் கட்ட சொல்லுவாங்க. இவன் கடைசியில கூட்டி கழிச்சு எவ்வளவு கட்டுவானா? 25 லட்சம் ரூபாய் கட்டிருப்பான். 25 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு என்ன செய்வான்? வயிற்ற கட்டி, வாயை கட்டி, தேவையெல்லாம் போய் அப்புறம் அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு வட்டியை வாங்கி, அப்புறம் அந்த வட்டிக்கு இன்னொரு வட்டியை வாங்கி கடைசியில தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான். அப்படி செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறான். அப்ப நம்ம என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது இந்த வட்டிங்கிற அடிப்படையில் நீங்கள் வீடு கட்டுறதுங்கிறது உலகத்து பகட்டுக்கு செய்றீங்களா, நிம்மதிக்கு செய்றீங்களா? உங்களுடைய எவ்வளவு நிம்மதி? நம்ம வீடு வாடகை விட நமக்கு பிரச்சனை இல்ல, சொந்த விட நம்ம வீடு எவ்வளவு நிம்மதி. 1000 ரூபாய் சம்பாரிச்சோமா, 500 ரூபாய் செலவழிச்சோமா, 500 ரூபாய் மிச்சப்படுத்தணுமான்னு இருக்கணும். அல்ல 1000 ரூபாய் சம்பாரிச்சோமா, அது 1000 ரூபாய் செலவழிச்சோமா முடிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். நீங்க என்ன செய்றீங்க? 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, சோத்துக்கு 200 ரூபாய் எடுத்துக்கிறீங்க, வட்டிக்கு 800 ரூபாய் கொண்டு கொடுக்குறீங்க. நீங்க சாப்பாட்டுக்கு 200 ரூபாய் எடுத்துக்கொண்டு வட்டிக்கு 800 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு மாசம் ரொம்ப திடீர்னு வயிற்று வழியா போயிடும், தலைவலியா போயிடும், மருத்துவ செலவாகி போயிடும், 1000 ரூபாய் கட்ட முடியாது. அப்ப என்ன செய்வான்? அதுக்கும் சேர்த்து வட்டியை கட்டுறாமா. இது என்ன? இது ஒரு வாழ்க்கையா? இது நிம்மதியா இருக்க வேணாம்? மனுஷன் சந்தோஷமா இருக்க வேணாம்? உங்களுடைய நிம்மதி எவ்வளவு குலைஞ்சு போகுது. அப்ப கந்து வட்டியில வாங்கினீங்கன்னா ஆளுக்கு அடியால வச்சு அடிப்பான். பேங்க்ல வாங்கினா சொத்தை எடுத்துட்டு போயிருவான். கந்து வட்டி வாங்குறவன்ட்ட தனிநபர் வாங்கினீங்க வைங்க, வட்டி தொழில் சரி எல்லாம் ரவுடி வச்சிருக்கான், தூக்கிட்டு போய் என்ன செய்வான்? கொலை பண்ணிடுவான், பொண்டாட்டி கொலை பண்ணிடுவேன், உன்னே கொலை, பிள்ளைய கடத்திட்டு போயிருவான். நம்ம அதை என்ன செய்யணும்? இப்படிலாம் நடக்குதா இல்லையா? நமக்கு உள்ளதை கொண்டு செஞ்சோம்னு கேட்டா குறைஞ்ச அளவில் நமக்கு என்ன செய்யும்? கிடைத்து விடும். அதே மாதிரி ஒரு தொழிற்சாலை நடத்துறான்னு வைங்க, ஒரு பொருளை தயாரிக்கிறான், சொந்த காசுல தயாரிச்சான்னா இது 10 ரூபா அடக்கமாகும். வட்டிக்கு வாங்கி தயாரிச்சா 15 ரூபாய் ஆயிரும்ல. இது ஏன் காசை போட்டு தயாரிச்சா 10 ரூபா அடக்கமாகும். வட்டிக்கு வாங்கினா அந்த வட்டி இதுல இருந்து வைக்கணும். வட்டிக்கு தனியா நோட் அடிக்க முடியும்? இந்த வட்டி எதுல இருந்து கட்டணும்? இந்த பொருளை உற்பத்தி செலவெல்லாம் சேர்க்கணும். அப்ப சேர்த்தோம்னு சொன்னா 10 ரூபா பொருள் 15 ரூபாய்க்கு ஆச்சுன்னு சொன்னா விற்கும் 20 ரூபாய்க்கு தானே விற்போம். மக்களுக்கு விலைவாசி அதிகரிக்கிறது எதை காரணம்? கத்துறாங்க, விலைவாசி கூடி போச்சுங்கிறாங்க. ஏன் கூடாதுங்கிறேன்? நீ போட்டு வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டின்னு போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா குறைந்த செலவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் அதிக செலவு ஆகுமா இல்லையா? அதிக செலவான அதிக விலைக்கு தானே விற்பான். அப்ப இப்படி வட்டிங்கிற ஒரு அர்ஜென்டினா ஒரு நாட்டுல வட்டியை வாங்கி உலக வங்கியில கொடுக்க முடியாம நாட்டை விட்டு ஓடி போயிட்டான் அதிபர் தனி விமானத்துல. பாருங்களேன், விமானத்துல ஏறி நாட்டை விட்டு நினைஞ்சிட்டான், ஓடி போயிட்டான். அந்த மாதிரி அந்த வட்டிங்கிறதுனால என்ன ஏற்படுதுன்னு விளங்குதா உங்களுக்கு? நாடு அழிஞ்சு போயிருது. நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நமக்கு வரக்கூடிய வருவாயில 30% வட்டி கொடுக்கிறோம். நம்ம நாடு உலக வங்கியிலையும் இன்ன பிற 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த நாட்டுக்கு வருமானம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வட்டி எவ்வளவு நம்ம கொடுக்கிறோம்? வரி போடுறான்னு சொன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வரியா வாங்கி அதுல என்ன செய்யறான்? 30% உலக வங்கிக்கு வட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். அசல் கொடுக்கல இன்னும். இது போன தடவை 25% இருந்துச்சு, இப்ப 30 ஆகி போச்சு. இப்படியே கொண்டு போனான்னு வைங்க, கடைசியில டபுள் ஆகி போயிடும். வரியை கொண்டு வட்டி தான் கொடுக்க முடியும். அப்ப ரோடு எங்க போடுறது, சாலை எங்க போடுறது, மின்சாரத்தை எப்படி உற்பத்தி பண்றது, எல்லாமே அடிபட்டு போயிடும் மக்களுடைய நிலைமையெல்லாம். இந்த போய்கிட்டு இருக்கிற போக்கு நீடிச்சு தெரியாது. முத்தனோட தெரியும், கேன்சர் மாதிரி தான். ஆரம்பத்தில் தெரியாதுங்க. ஒரு அளவுக்கு மேல வரும்போது அறுத்து போடுற நிலைக்கு வரும்பொழுதுதான் ஆஹா உயிர் போச்சேங்கிற அளவுக்கு நம்ம தெரிய வரும். இவர்கள் இப்ப போய் கொண்டிருக்கிற நிலைமையை பார்த்தீர்களே ஆனால் நம்ம நாட்டை அர்ஜென்டினா ஆக்கி விடுவார்கள். மேற்கத்திய உலகம் அந்த பணக்கார நாடுகள்லாம் பணத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் வட்டிக்கு கடனை கொடுத்து ரோடு போடுறியா கடன் தரேன், அது கடன் தரேன், இது கடன் தரேன்னு சொல்லி கொடுத்து நம்மளுடைய வரிப்பணத்தை எல்லாம் அவங்க சுரண்டி கொண்டு போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. வட்டி இல்லாத ஒரு நம்ம ஒவ்வொரு தலையிலையும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கடனாளியா இருக்கிறோம். இந்தியாவுடைய வட்டியை கொடுப்பதாக இருந்தால் நம்ம எல்லாரும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்தா தான் நம்ம நாட்டுடைய வட்டியை செலுத்த முடியும்.
அந்த அளவுக்கு நாட்டாக்கி வைத்து. அதனால வந்து வட்டிங்கிறது எந்த வகையில் நல்லது கிடையாது. நீங்கள் தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வாடகையில் இருந்துட்டு போங்க, நிம்மதியா இருப்பீங்க. வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படாதீங்க. அது உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் காலத்துக்கும் சிரமத்தை கொடுத்துட்டு போயிருவீங்க. நீங்க வட்டி செலுத்தாம இறந்து போயிட்டீங்கன்னு வைங்க, அவன் வட்டி செலுத்தியே நாசமா போயிடுவான். உங்க சந்ததிகள்லாம் சொந்தமா சேமிங்க, வட்டி இல்லாம வந்து சேமிப்பீங்க. வட்டியில் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தீங்கன்னு வைங்க, நீங்களா சேமிப்பீங்க. உங்க கையில இருப்பு இருக்கும். நம்ம காசை கொண்டுதான் வாங்கணும்னா என்ன செய்வீங்க, நிறைய முன்னேறுவீங்க வாழ்க்கையில. நமக்கு தான் உழைக்கேட்டாலும் தரத்து ரெடியா இருக்கானு மாட்டு வட்டியை வாங்கி விடுவோம். கொடுக்கும் போதுதான் வழி தெரியும், வாங்கும்போது லேசா வாங்கிடுவோம். கொடுக்க முடியாம போகும்போது என்ன செய்யும், வட்டிக்கு வட்டி, அதுக்கு இந்த வட்டிக்கு அந்த வட்டி, இந்த வட்டிக்கு அவன்கிட்ட வட்டி, அவன்கிட்ட வாங்கி இவனை கொடுக்கறது. கடைசியில தற்கொலையில கொண்டே என்ன பெரிய பெரிய சினிமா பண முதலைகள் எல்லாம் தற்கொலை சேர்த்திருக்கிறாங்க. எதனால, இந்த வட்டியில விழுந்த காரணத்தினால். இது வந்து அதனால இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து வீட்டுக்காக கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, வங்கியில கூட லோன் வாங்காதீங்க, கடனுக்கு வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க, சொந்த காசுல எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறது. என் பேர் நவீன், அண்ணா நகர் மெட்ராஸ்ல இருந்து வரேன். இவ்வளவு நிறைய விஷயம் தெளிவா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ பொதுவா சொல்றாங்க திருமணம்ன்றது ஒரு போலி புனிதமான விஷயம். இஸ்லாம் கொள்கையில வந்து திருமணம் செஞ்சுட்டு விவாகரத்து பண்றதுக்கும் இருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, திருமணம்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு உறவு, அதுல வந்து விவாகரத்துன்னு தலாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இஸ்லாத்துல சொல்லுவாங்க. அந்த விவாகரத்துன்னு ஏன் உங்க மதத்துல ஒண்ணு இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, திருமணம்ங்கிறது வந்து நீங்க உங்க நம்பிக்கை எதுவா இருந்தாலும் நம்ம அறிவுபூர்வமா தான் நம்ம சிந்திக்கணும். சரியா? உங்க நம்பிக்கைக்கு மாற்றமா இருக்குன்னு விகற்பமா பார்க்க கூடாது. திருமணங்கிறது புனிதமானதெல்லாம் கிடையாது. அது என்ன புனிதம் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. ரெண்டு பேர் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம். திருமணங்கிறது என்ன, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. எதுக்காக தேவைன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் என்னது, திருமணங்கிற ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வேண்டி அந்த திருமணம் செய்தார்களோ அதுல வந்து குறைபாடுகள் ஏற்படுமையானால் அவங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது. தாம்பத்தியத்தில் குறை வந்துச்சுன்னு வைங்க, இருக்க முடியாது. அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து கலாட்டா ரகலை பண்றான்னு வைங்க, அவங்களால சந்தோஷமா என்ன செய்யும், அந்த பெண்ணால சந்தோஷமா இருக்க முடியாது. அதே மாதிரி இப்படி பல பெரு நோய் உள்ளவனா இருக்கான்னு வைங்க, அவனோட இந்த ஒரு பெண்ணால வாழ்க்கை நடத்த முடியாது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு அந்த பெண்ணோ ஆணோ தகுதி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, அவனால் வந்து பேருக்கு அவசிக்கிற முடியும். அவனுக்குன்னு உணர்வு இருக்கு, அவளுக்கு உணர்வு இருக்கிறது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை அந்த திருமண உறவின் மூலமாக வந்து அடைந்தால்தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்க முடியும். ஆனால் மனிதர்களா இருக்கு நமக்கு தெரியாது, யார்கிட்ட எந்த அளவுக்கு எப்படி நடப்பான், இவள்கிட்ட எந்த மாதிரி இருக்கு, அவன் எந்த மாதிரி இருப்பான்னு கண்டுபிடிக்க இயலாது. வெளிப்படையா உள்ளதை வைத்து நம்ம என்ன செய்யறோம், பழகி கொண்டு தோற்றத்தை வைத்து பேச்சை வைத்து வந்து பல விஷயங்களை வைத்து நம்மளா ஒரு கணக்கு பண்ணி இவர் பொருத்தமான மாப்பிள்ளைன்னு பொண்ணுங்களே மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு பெற்றோர்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தேர்ந்தெடுப்பு, சும்மா வெளிப்படையா உள்ளதை பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம். தேர்ந்தெடுத்த பிறகு பிரச்சனை வருமா வராதான், என்ன இயற்கை, என்ன பிரச்சனை வரும். கோர்ட்ல அவ்வளவு கேசுகள் நிக்கிறது. கோர்ட்ல என்ன இருக்கிறது, எல்லா இஸ்லாமியர்கள் வழக்கு தான் விவாகரத்து வழக்கு கோர்ட்ல இல்ல. மற்ற சமுதாயத்தினுடைய வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. விவாகரத்து வழக்குண்டு அது பெரிய ஒரு பஞ்சாயத்தாயி கோர்ட்ல என்ன சொல்றாங்க, தலைவலி தாங்க முடியல, தாறுமாறா எண்ணிக்கை அதிகமாகுது, குடும்பத்தில் வச்சு பேசிக்கிறங்க, கவுன்சிலிங் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, குடும்ப நீதிமன்றம் குடும்ப கவுன்சிலிங் அமைச்சுக்கிட்டு எங்க சுமையை குறைங்கன்னு நீதிபதிகள் கேட்கிற அளவுக்கு நிறைய பஞ்சாயத்து நடக்கிறது. அதுபோக முக்கியமா இந்த ஒரு நவீன உலகத்துல வந்து இந்த தாம்பத்திய விஷயத்தினால அதிகமான விவாகரத்து நடக்கிறது. குடும்ப வாழ்க்கையில அந்த காலத்துல ஆம்பளைக்கும் ஒண்ணும் தெரியாது, பொம்பளைக்கும் ஒண்ணும் தெரியாது, ஏதோ சேர்ந்தமா புள்ள பெத்தமா அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலம். இப்ப என்னடான்னு கேட்டா, அந்த ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி இதுல ஒரு இன்பம் கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும் என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து அது மாதிரியா சினிமாக்கள், அது மாதிரியான காட்சிகள் சினிமாவில் அப்படித்தானே காட்டுறான். ஒரு மனைவி இருக்கும் இன்னொருத்திய நாடி போறது, புருஷன் இருக்கும் இன்னொருத்தனை நாடி போற மாதிரியான நாடகங்கள் காட்சிகள்லாம் பார்த்து பார்த்து உள ரீதியாக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம புருஷன் சரியில்லை, நம்ம பொண்டாட்டி சரியில்லை, இப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா வேற ஒரு வாழ்க்கை வேணும்னு அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான எண்ணம் வந்துருது. இது வந்து நீங்க இயற்கையா உள்ள யாரும் மறுக்க இயலாது. என்னதான் நீங்க புனிதம்னு சொல்லி கொண்டிருந்தாலும் நம்ம சொல்லிக் கொள்ளலாமே தவிர
அதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் சரி. அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து இல்லாம ஒழுங்கா போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது உறவு நீடிக்கும். சரி இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் அதை வாழ முடியாதுங்கிற நிலை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும், ஒரு ஆணுக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அடுத்து என்னது? பிரிவினை தான். இந்த பிரிவினையை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்திலையும் அந்த பிரிவினைக்காக வேண்டி நீதிமன்றத்தை அணுகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை அணுகாமையே நாங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த விவாகரத்து செய்து கொள்ளலாம்னு இந்தியாவுல எங்களுக்கு என்ன இருக்குது, முஸ்லிம் பர்சனல் லான்னு சொல்லி தனி சட்டம் தந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் வெள்ளக்கால காலத்தில் உள்ளது, அது கண்டினியூ ஆகிறது. மற்ற சமுதாய மக்கள் நீங்க டைவர்ஸ் பண்றாங்க என்ன செய்யணும், கோர்ட்ல போய் தான். ஒரு கணவனுக்கு மனைவி வேணான்னு சொன்னாலும் சரி, மனைவி கணவன் வேணான்னு சொன்னாலும் போய் கோர்ட்ல போய் அணுகணும். கோர்ட்ல போய் அணுகுனா என்ன ஏற்படும், எனக்கு இந்த புருஷன் வேணான்னு நீங்க மனு கொடுத்தீங்க, அல்லது பொண்டாட்டி வேணான்னு கொடுக்குறீங்க. இந்த வழக்குக்கு தீர்ப்பளிக்கிறதுக்கு ஒரு 5ல இருந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் நினைஞ்சிடும். நம்பர் ஆகுறதுக்கு 1 வருஷம் இழுத்துருவாங்க. இந்த அந்தாண்டு கடைசியில் தீர்ப்பளிக்கிறதுக்கு என்னவாயிரும், 7 வருஷம் 8 வருஷம் ஆன பிறகுதான் உங்க விவாகரத்தை என்ன செய்வோம், ஏத்துக்கிறோம்னு சொல்லி தீர்ப்பளிப்பான். அப்ப அந்த 5 வருஷ காலத்துக்கு இவங்க என்ன செய்வாங்க, புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒருத்தர் தேவைங்கிறதுக்கு தானே அந்த கல்யாணம். இந்த ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, அல்ல இந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. அது இல்லைங்கிறதுக்காகத்தான் விவாகரத்துக்கு போறோம். அது சட்டுப்புன்னு முடிச்சாதான் இவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா, அவன் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு ஒரு தீனி போட்டுக்கொள்ள முடியும். கோர்ட்ல கொண்டு எழுது 5 வருஷம் பண்ணுனா இப்ப 5 வருஷத்துக்கு இவளுக்கும் புருஷன் இல்ல, அவனுக்கும் பொண்டாட்டி இல்ல. இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன நடக்கும், அப்ப என்ன பண்றான், ஆஹா என்னடா இது, கோர்ட்ல போய் கேச போட்டு 7 வருஷத்துக்கு பிறகு வேற கல்யாணம் பண்ண முடியுமா, அது பண்ண முடியாது. ஏன் வேற கல்யாணம் பண்றான், முத மணி மேட்டர் என்னாச்சுன்னு கேட்பான், பொண்ணு கொடுக்க மாட்டான். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போனா, அல்லது இது வச்சுக்கிட்டு இந்த பொம்பளை இன்னொரு புருஷன் கல்யாணம் பண்ண ஒத்துக்குருவாங்களா, அது முடியாது. அப்ப என்ன யோசிக்கிறான்னு கேட்டா, எதுக்கு கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுத்து இப்படி பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கணும், பேசாம கொளுத்தி விட்டுட்டா பஞ்சாயத்து ஈஸியா போயிரும்ல. அதான் இந்த ஸ்டவ் வெடித்து சாவு. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல, நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் வச்ச அறிக்கை, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுங்கிற மேட்டர்ல அதிகமானவை கணவனும் கணவனுடைய குடும்பத்தாராலும் பெண்கள் கொல்லப்படுவதுதான். ஸ்டவ் வெடிக்கிற ஸ்டவ்வா எப்படி வெடிக்கும், வெடிச்சா பில்டிங், கேஸ் சிலிண்டர் வெடிச்சா பில்டிங்கே போயிடும். அப்ப இவன் ஸ்டவ் வெடித்து சாவுன கொளுத்தி விட்டு என்ன செய்யறான், ஸ்டவ் வெடித்து சாவுங்கிறான். அது யாரும் நிரூபிக்க இயலாது. குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா இது 2 சாட்சி வச்சு நிரூபிக்க இயலுமா, புருஷன் முன்னாடி தனியா இருக்குமே, என்ன வேணாலும் நடக்கலாமே. அப்ப இவன் என்ன பண்றான்னா, இவளை கொளுத்திட்டா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்ல, உணர்வுக்கு தீனியா போச்சு அப்படின்னு நினைக்கிறான். இவன் எப்படி நினைக்கிறான், அவன் மட்டும் லாசப்பட்டவளா, அவன் என்ன பண்றா, அவளுக்கு இவனை பிடிக்கல, வேற ஒருத்தனை பிடிச்சு போச்சு, தப்பா ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டான்னு வைங்க, அவனை கூட்டு சேர்த்து இவன் காலி பண்ணிடுறான். பேப்பர்ல படிக்கிறா இல்லையா, கள்ளக்காதலனோடு சேர்ந்து இவன் தான் அப்படி பண்றான்னு அவளை அப்படி இருக்கா இல்லையா, கள்ளக்காதலனோடு சேர்ந்து கொண்டு புருஷனை கொலை செஞ்சுட்டாள்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட கேசுகள் 1 மாசத்துல பாக்குறீங்க. 1 மாசம் பேப்பர் எடுத்தால் 100 கேஸ் இப்படி 100 கேஸ் அப்படி, புருஷனால் கொல்லப்பட்ட மனைவிகள், மனைவியால் கொல்லப்பட்ட புருஷன்கள், இது மாதிரி எல்லாம் நடக்கிறது. இப்படி என்ன சொல்ல போனா, அவனுக்கு ஸ்டவ் இருக்குன்னா இவளுக்கு உணவே கையில இருக்குது, ஏதாவது கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு. அவ பாக்குறா, இவன் பிடிக்கல, வேற ஒரு கல்யாணம் நினைக்கிறா, இதை கோர்ட்டுக்கு போய் 7 வருஷம் சொல்லி 7 வருஷம் தான் என்ன பண்றது, அவன் நினைக்கிறா கலந்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு. நம்ம சொல்றோமா இல்ல, பொசுக்கு நல்லதான் படுத்தாரு போயிட்டாருன்னா அதான் விஷயம், நல்லா படுத்தாரு போயிட்டாரு இருக்கிறீங்களே, அதுல காவாசி இந்த கேஸ் தான். என்ன செய்யறது, இவனை காலி பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன செய்யறான், முடிஞ்சு வச்சு 4 மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்ல. இப்படி நடக்குதா இல்லையா, இது இல்ல நீங்க மறுக்க இயலுமா, அன்றாட செய்தித்தாள்களை பாக்குறீங்களா இல்லையா. அப்ப இந்த விவாகரத்து என்பதை கஷ்டமாக்கி வைக்கும் பொழுது என்ன ஏற்படுதுன்னா, கொலை செய்யற அளவுக்கு 2 பேரும் போயிடுறாங்க. ஒரு பெண்ணே புருஷனை கொலை செய்யறா, ஒரு பலவீனமான ஒரு பெண் ஆம்பளை கொலை செய்யறான்னா எவ்வளவு கேவலம் இது. ஏன் பிடிக்கிட்டு விலகிட்டு போவீங்க, சாதாரண விலகிட்டு போயிட வேண்டியானப்பா, உசுரோட விட்டுட்டு போயிடலாமா இல்லையா. உனக்கு அவளை பிடிக்கலன்னா உசுரோட விட்டுட்டு போ, இவனை பிடிக்கலன்னா உசுரோட விட்டு போ, சட்டப்படி அதை பிரிச்சிருங்க 2 பேரும், வேற ஒரு வாழ்க்கையை முறைப்படி கணவன் மனைவின்னு தேர்ந்தெடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லதா இல்லையா. அது போக சில பேர் என்ன செய்வான, கொலை செய்யற அளவுக்கு கொடூரமானவனா இருக்க மாட்டான். என்ன செய்வான் தெரியுமா, விவாகரத்து வாங்கிட்டு வேற கல்யாணம் தானே பண்ணக்கூடாதுங்கிற, கல்யாணம் பண்ணவன் வச்சுக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, நீ பொண்டாட்டி ஆயிரு, நான் ஒருத்தி அப்பாட்டியை வச்சுக்கிறவன், சின்ன வீடை வச்சுக்கிறவன் என்ன பண்ணுவேன்னு கேட்கறானா இல்லையா. எத்தனை பேர் சின்ன வீடை வச்சுக்கிட்டு இருக்கானா, ஏன் சின்ன வீடு வைக்கிறான், கல்யாணம் பண்ணுவதற்கு விவாகரத்து வாங்கினா தான் கல்யாணம்னு ஒரு தடையை போட்டு வச்சிருக்கிறோம். விவாகரத்து 7 வருஷம் ஆகும், 7 வருஷம் வரைக்கும் அவனுக்கு ஒரு உடலுக்கு சுகத்துக்கு ஆள் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றான், கல்யாணம் பண்ணாதான் தண்டிப்பீங்க, சின்ன வீடுக்கு நம்ம நாட்டில் குற்றம் இருக்கா,
ஒருத்தர் 2வது கல்யாணம் பண்ணா உள்ள பிடிச்சி வச்சு போடுவாங்க. 7 வப்பாட்டி வச்சா கூட கேஸ் இல்ல. நம்ம நாட்டுல வப்பாட்டி 7 வச்சுட்டான்னு வைங்க, ஏன்டா வப்பாட்டி வச்சா விரும்பி இருக்கிறது தப்பு கிடையாது. நம்ம நாட்டு சட்டத்தில் அப்படி இருக்கிறது. உலக சட்டம் பூரா அப்படித்தான் இருக்கு. உலக நாடுகள்லாம் கல்யாணமா பண்ணா தடைங்கிறாங்க, கல்யாணம் பண்ணாம விபச்சாரம் பண்ணா தடை இல்ல, வச்சுக்கிட்டா தடை இல்ல. விபச்சாரத்தை தொழிலா பண்றதா நம்ம நாட்டுல தப்பு. விபச்சாரத்தை பிசினஸ் பண்ணி பணம் வாங்கிட்டு அது மாதிரியே வியாபாரமா பண்றதுதான் தடையே தவிர 2 பேரும் விரும்பி விபச்சாரம் பண்ணினால் அது கேஸ் போட முடியுமா? கேஸ் கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் மனைவின் பேருக்கு வைத்துக் கொண்டு அவளுக்கு வாழ்க்கையும் கொடுக்காம, சந்தோஷமும் கொடுக்காம, செலவும் கொடுக்காம, இன்னொருத்தியோட போய் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இருக்கிறானே, அப்ப இந்த 7 வருஷ காலம் இவ என்ன செய்வா? ஏன் இது ஏற்படுகிறது? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, திருமணத்தை ரத்து செய்யறதை கஷ்டமாக்கினால் பயங்கரமான விளைவுகள் ஏற்படுகிறது. பிடிக்கலன்னா யாராலையும் சேர்த்து வைக்க இயலாது. பிடிக்கலன்னா தாய் புள்ள உறவா, ரத்த சம்பந்தம் யாராலையும் பிரிக்க இயலாது. அண்ணன் தம்பியா, அது சண்டை போட்டாலும் அண்ணன் தான், இந்த சண்டை போடாலும் தம்பி தான், அது மாறாது. கணவன் மனைவி அப்படி நமக்குள்ள ரத்தம் ஏதாவது இருக்குதா? அவ யாரோ நம்ம யாரோ ஒரு அக்ரிமெண்ட்ல சேர்ந்து இருக்கிறோம். இத போட்டு என்னத்தை போட்டு இழுத்து வைத்தாலும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு மத்தியில எதிர்பார்ப்பு ஒண்ணும் கிடையாது. உடல் ரீதியா கணவன் மனைவியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவனிடமிருந்து அவனுக்கு ஒரு வேணும், அவரிடமிருந்து இவனுக்கு ஒண்ணு வேணும். அப்ப அது பஞ்சாயத்து இருக்கக்கூடிய நேரத்துல என்னத்தை போட்டு இத்தனை பஞ்சாயத்து வச்சு கூட்டி வச்சாலும் அதுல பஞ்சாயத்து இருந்து எப்படி வாழ்வாங்க? அப்ப வேற மாதிரி தான் போயிருவாங்க. இஸ்லாம் என்ன செய்யுது? அப்படின்னா ரத்து பண்ணிட்டு போப்பா, நீனே வந்து செஞ்சுக்க. ஒரு ஜமாத்துல கூப்பிட்டு வச்சு நான் ரத்து செய்யறேன்னு சொல்லு, உனக்கு பிடிக்கல நீ ரத்து பண்ணிட்டு போ. பொம்பளையும் இஸ்லாத்துல ஈஸியா ரத்து பண்ணி கொள்ளலாம், ஆம்பளையும் பண்ணி கொள்ளலாம். உடனே வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா விவாகரத்து பண்ணும் பொழுது அவளுடைய இளமை, அவள் என்ன பட்ட கஷ்டப்பட்டிருக்கா என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு, இவனுடைய வசதியை கவனத்தில் கொண்டு ஒரு தொகையை ஜமாத்தில் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் சொத்துலவனா இருந்தான்னா நீ விவாகரத்து பண்ற, உன்னோட வாழ்ந்திருக்கா, சந்தோஷமா அவள் அனுபவிச்சிருக்கிற, அவ இழந்திருக்கிறா, அதனால 5 லட்சம் ரூபாய் கொடு. ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா 50,000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு ஜமாத்துகள்ல ஒரு நஷ்ட ஈடை வாங்கி கொடுத்து பினிஷ் பண்ணிடுவாங்க. இப்ப என்னவாகும்? இவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், அவனு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே கல்யாணமே பண்ணாட்டா கூட உசுரோடவாது இருப்பாளா இல்லையா? தீ வச்சு கொளுத்த மாட்டானா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன பாக்குதுன்னா, ஒரு பெரிய தீமையை செய்யாமல் தடுப்பதற்காக ஒரு சின்ன தீமை, விவாகரத்துங்கிற தீமை தான் ஒரு பெண்ணுக்கு பெரிய பாதிப்பு. ஆணை விட என்ன இருக்கு? பெண்களுக்கு பாதிப்பு. கன்னி பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. விவாகரத்து பண்ணது வாழ்க்கை கிடைக்குமா? பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. புள்ளி விவரம் சொல்றாங்க, ஒரு கணக்கா சொல்றாங்க. நடைமுறையில பார்த்தா அவ்வளவு பொய் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம தெருவில் பார்த்தோம்னா ஒரு 20 வயசு பையனோட எத்தனை பேர்னு பாருங்க, 20 வயசு பொண்ணு எத்தனை பாருங்க, பொண்ணு தான் கூட இருக்கும். உங்க தெருவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பெண்கள் ஆணு பெண்ணு சமஜன தொகைன்னு புள்ளி விவரம் காட்டுறான். எங்க எடுத்தான்னு தெரியல, எப்படி எடுத்தான்னு தெரியல. நம்ம தெருவுல நம்ம அடுத்த 4 வீட்டுல விசாரிச்சாலும் இது பொய்ன்னு தெரிகிறது. பெண்களுடைய எண்ணிக்கை தாறுமாறா இருக்க போய் தான் டவுரிலாம் கூட கேட்கறான். பொம்பளை கிடைக்காட்டு டவுரி கேட்பானா? பொண்ணு கிடைக்கலன்னா ரூபா கொடுத்து கல்யாணம் ரெடியா இருப்பான். நான் தர்றேன் ஒரு ஆம்பளைக்கு 40 பொம்பளை போட்டி போடுற காரணத்தான டவுரிலாம் கேட்கறான். அப்ப பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய நேரத்தில் கன்னி பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கலன்னா அப்ப டைவர்ஸ் பண்ணவளுக்கு வாழ்க்கை கிடைக்கிற கஷ்டம் தான். தலாக்குங்கிறது நல்லதுலாம் கிடையாதுதான். ஆனால் இத இருக்குன்னா வேற மாதிரி விபரீதமா போயிடுறான். ஆம்பளையும் போயிடறான், பொம்பளையும் போயிடுறான், உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிடுறான். அப்ப அதை தடுக்கிறது இஸ்லாம் காவலா போட முடியும். ஒரு ஆளுக்கு 2 பேர் போட முடியுமா? சட்டம் போட முடியுமா? போலீஸ் ஒரு ஆளுக்கு 2 பேர் பாதுகாப்பு போட முடியுமா? என் புருஷன் என்னை கொன்றுவான் என்று பயப்படுகிறேன், எனக்கு 2 போலீஸ் பாதுகாப்பு போடுங்க ஒரு பொண்டாட்டி கேட்க முடியுமா? அல்ல புருஷன் தான் பொண்டாட்டி என்னை சமையல் ஏதாவது வச்சு கொலை செஞ்சிருவான்னு நினைக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்க முடியுமா? அப்ப இதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுது? அந்த மாதிரி போறதை விட நீங்க ஈஸியா டைவர்ஸ் பண்ணிக்க. அதனாலதான் முஸ்லிம்கள்ல இந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை பார்க்கலாமே தவிர என்ன பார்க்க முடியாது? ஸ்டவ் அடித்த பெண்களை பார்க்க முடியாது. நீங்க கோர்ட்ல நீதிமன்ற பாராளுமன்றத்தில் அறிக்கையில கூட முஸ்லிம்கள் அது கிடையாது. இதனாலதான் இஸ்லாம் தலாக்க லேசாக்கி வச்சிருக்குது. எல்லாருக்கும் இது லேசா இருக்கு, நல்லது. எல்லா சமுதாயத்திலுமே விவாகரத்துக்கு லைட்டா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கொலை அளவுக்கு போக மாட்டான். பிடிக்காத எதுக்கு கூட சேர்த்து வைக்கிறீங்க? புனிதம் இதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க, அதான் காரணம். அடுத்து இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு
சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா உரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என் பெயர் நளினகுமாரி. நான் கொடுங்கையூரில் இருக்கிறேன். பெண்களுக்கு என தனி இடம் ஏன்? பொது இடத்தில் மற்றவர்களிடம் பழகுவதில்லை ஏன்? தனியாக அமர்வது ஏன்? பெண்கள் ஆண்களோட சேர்ந்த மாதிரி உட்காராம தனியாகத்தான் பெண்கள் அமர வைக்கப்படுறாங்க. அது ஏன் என்று கேட்கிறாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்ப ஒன்னா பக்கத்துல ஒட்டி உட்கார்ந்தான்னு வைங்க, அண்ணன் தம்பி தாய் மகளு அந்த தங்கச்சி, அது ஒரு மேட்டர், அது விஷயம். கணவன் மனைவி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு அந்நிய மாதிரியான ஆளுக்கு உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் மனிதர்கள்ல. இவன் ஏதாவது கை வைக்குவான், கில்லுவான், கரண்ட் போச்சுன்னு வைங்க, என்னதான் செய்வான். அது சினிமா கோட்டையெல்லாம் நீங்க பாப்பீங்க, ஒரு கூச்சல்லாம் ஒரு பொம்பளை சத்தம் போடுவான். என்னதுனால இவன் ஏதாவது செஞ்சு விட்டு போயிருவான். அப்ப அதுல ஒரு கலவரம், தகராறு இதெல்லாம் வந்துருங்கிறதுனால நீங்க கணவன் மனைவி ஒன்னா இருக்கலாம், அண்ணன் தம்பி தாய் மகள் அப்படி ஒரு செட்டா இருந்தா அது ஒண்ணு வராதுங்க. மற்றவங்களோட அப்படி பக்கத்து பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வெளிச்சம் இருக்கும் போதும் ஆள் பார்க்கும் போதும் ஒரு ஆளா இருப்பான். இவன் இருட்டா இருக்கும் போது யாரும் பார்க்கலன்னா வேற ஆளா மாறிடுவான். மனசு ஆம்பளுடைய குணம் என்ன? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு டைப்பா இருப்பான். ஒருத்தர் நம்மளை பார்க்கலன்னு என்ன செய்வான், வேற ஒரு டைப்பா மாறிடுறான். இது இயல்பா, இதுல வெக்கப்படுற ஒண்ணும் கிடையாது. ஆம்பளை அப்படிதான் இருக்கிறோம். 95% ஆம்பளை இப்படிதான் இருக்கிறோம். இந்த மாதிரியான தன்மை உடலாம் தான் இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சேட்டையை பண்ணி விட்டாங்கன்னா அதுல ஏதாவது கொந்தளிப்பு ஏற்பட்டு பிரச்சனையாயி செதறி அடிச்சு ஓடி யாரா அடிச்சது போடாதுன்னு தகராறு ஏன் நான் என்ன கேட்கறேன், இந்த செய்தி கேட்கிறோம். அப்படி பெண்கள் அப்படி தனியா ஒரு ஆண் தனியா என்ன 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 இழப்பு ஏற்பட்டுறதுல ஒரு இழப்பு ஏற்படாது. அது மாதிரி இந்த இருட்டு இந்த மாதிரி திடீர்னு வந்து விடலாம். எப்ப எப்படி வரும் நமக்கு சொல்ல முடியாது. அதனால ஒரு செக்யூரிட்டி அடிப்படையிலையும் ஒரு அசம்பாவிதங்கள், தகராறு, கலவரங்கள் ஒரு தடுக்கிற வகையிலையும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படை செய்திருக்கமே தவிர திரையை போட்டு மறைச்சு வைக்கணும்னா இஸ்லாத்துல கிடையாது. அதாவது ஒரு செக்ஷன் இப்படி பிரிச்சிருக்கலாம், அப்படி முன்ன இருக்கலாம். ஒட்டி ஒட்டி அடுத்தடுத்து இருக்கும்பொழுது என்ன செய்யணும், உறவினர்களா நெருக்கமானவர்களான்னு பார்த்து கொண்டு அந்நியவர்களா இருந்தா நம்ம ஆம்பளை ஒதுங்கி உட்கார் நல்லது. இல்லாட்டா என்ன ஆயிரும், பெண்கள் கூட சும்மா பழி கூட போட்டுருவாங்க. பிடிக்காத நடந்தவங்க என்னை கைப்பிடிச்சு நான் இருட்டலன்ட்டா அவன் வாழ்க்கை பேரா போயிருப்பான். பொம்பளை அப்படி செய்வாங்க, ஆம்பளை செய்வாங்க. என்ன செய்வாங்க, பெண்கள் ஆண்கள் மேல பழி போடக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அதுல இருந்து தப்பிச்சுக் கொள்வதற்காகத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் தனிமையா அந்த மாதிரி ஒதுங்கிருங்கன்னு சொல்லுது. என் பேர் சரவணன், நான் புரசைவாகத்துல இருந்து வரேன். அதாவது இப்ப நான் கேட்க வேண்டிய எல்லாம் கேட்டுட்டாங்க. எனக்கு என்னன்னா, முஸ்லீம்ல 90% எல்லாருமே தாடி வச்சிருக்கீங்க, அது எதுக்காக? தாடி வைக்கிறாங்களா வைக்கிறது இல்லையா? வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு முஸ்லீம் விளம்பரப்படுறதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கலாம். எனக்கு இதுக்கு விளக்கம் சொன்னா போதும். சரி, வைக்கிறேன். அதாவது முஸ்லீம்களுக்கு தாடி வைக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. அதாவது தாடியை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய படைப்புல ஆணு பெண்ணு தனித்தனியா இருக்குது. ஆணுக்குண்டு சில தனியான விசேஷங்களை கடவுள் கொடுத்திருக்கிறாரு, பெண்களுக்குண்டு சில தனியான அமைப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அந்த தன்னுடைய அமைப்பை காத்துக் கொள்வதற்கு எல்லாரும் போராடுறாங்க. ஒரு பெண் தான் எதுல அழகா இருக்கிறோமோ அதுல அழகா காட்டிக் கொள்வதற்கும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவங்க என்ன செய்யறாங்க, அக்கறை செலுத்துறாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த தாடி என்பது தலையில முடி 2 பேருக்கும் வருது, ஆணுக்கு வருது பெண்ணுக்கும் வருது. ஆனா அந்த தாடிங்கிறது ஆணுக்கு தான் வருது பெண்ணுக்கு வரலன்னா அது ஆம்பளைக்காகத்தான் கொடுக்கப்படுதுன்னு வழங்குதா இல்லையா? பொம்பளைக்கு கொடுக்கப்படல. ஆம்பளைன்னு காட்டுறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் கடவுள் அதை கொடுக்கிறார். அது மீசையை மாத்திரம் நம்ம இப்படி கரெக்டா விளங்கிருக்கிறோம். மீசை உள்ள ஆம்பளையான்னு கேட்கிறோம். மீசை எப்படி ஆம்பளைக்கு அடையாளமோ அதே மாதிரி தானே தாடி அடையாளமா இருக்குது. மீசை எப்படி மீசைன்னா ஆம்பளைக்கு அடையாளம்ன்ற மாதிரி வழக்கமா பேசுறோமா இல்லையா? மீசை எப்படி ஆம்பளைக்கு மாத்திரம் இருக்கோ இந்த உதட்டுல பெண்களுக்கு முடி வரமாட்டேங்குது, அது இந்த இடத்துல கன்னத்துல வரமாட்டேங்குது. அவங்க இந்த மாதிரி இருப்ப நல்லதுன்னு கடவுள் படைச்சிருக்கிறார். இந்த ஒரு அடிப்படையில தான் ஆண் என்பதற்காக பிரத்யேகமாக கடவுள் ஒரு அடையாளத்தை கொடுத்தா அதையே நீங்க எடுத்துக்கொள்ளணும் என்கிற வகையில் இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த தாடியை நீங்க பேணுங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். அவங்களும் தாடி வைத்தார்கள். பெரிய பெரிய அறிஞர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, தாடி வைத்திருக்கிறார்கள். அதுபோக நீங்கள் மற்ற உயிரினங்கள் எடுத்துக்கொண்டால் கூட முகத்துல ஆம்பளைக்குன்னு தனியா கடவுள் கொடுத்திருப்பாரு. சேவல் மூஞ்சியும் கோழி மூஞ்சியும் பார்த்தோன்னு தெரிஞ்சு போயிடும். ஆண் சிங்கத்தினுடைய மூஞ்சியும் பெண் சிங்கத்துடைய மூஞ்சியும் பார்த்தா பெண் சிங்கத்தை பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியும்,
ஆண் சிங்கத்தை பார்த்தா அந்த பெடெல்லாம் வைத்து அது என்ன செய்யும், தனியா தெரியும். ஆண் மயில் பெண் மயில்னு பாருங்க, அது முகத்துல தனியா உன் முகத்தில் ஒரு அடையாளத்தை கடவுள் ஆம்பளைன்னு பார்ப்பதற்காக வேண்டி முகத்திலேயே அது மாதிரியான ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுத்துருக்கு, இயற்கையாக வந்து இருக்கிறது. அதுபோக இது எடுக்கிறது வந்து பொருளாதார ரீதியா கணக்கு பண்ணாலும் பெரிய பட்ஜெட் போய்கிட்டு சேவுலேயே அள்ளிட்டு போயிருவா அவனுக்குதா. இதெல்லாம் விட்டோம்னா அந்த தாடை நரம்புகள் எல்லாத்துக்கும் நல்லது, மிச்சமா பொருளாதார ரீதியா மிச்சமான்னு பெரியார் சொல்லுவாரு. ஏன் சேவ் பண்றது இல்லைன்னா அதை மிச்சப்படுத்த ஒரு வீடு வாங்கிடலாம் பாரு. அதை வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தா அதுக்கு செலவழிச்சது ஒரு பெரிய பட்ஜெட்ல போய் நிற்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இது ஆம்பளைக்குன்னு உள்ள அடையாளம், அது எல்லாரும் பேணுங்க, பொம்பளைக்கு கடவுள் கொடுக்கல, அதனால ஒரு பெரிய இடைஞ்சல்லாம் இல்ல. ஆனா நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம்னா நல்லா தெரியும். சில விஷயங்கள் வந்து எப்படி பழகிட்டோமோ, ஆம்பளைன்னா ஃபுல் சேவ் பார்த்து பழகிட்டேன்னு வைங்க, அப்படி இருந்தா தான் ஆம்பளை மாதிரி தெரியும். ஏன்னா பழகுனதுதான் காரணம். ஒரு ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, எல்லாரும் வந்து நிர்வாணமா இருக்கிற ஒரு ஊர்ல ஒருத்த மட்டும் டவுசர் போட்டு போனாட கேள்வி பண்ணுவாங்க. எல்லாம் நிர்வாணமா இருக்கிறான், ஒரே ஒருத்தன் டவுசர் போட்ட பரவாயில்லைன்னு சொல்லணும், இப்படிமா டவுசர் போட்டு போறான், ஏன் எல்லாரும் அப்படி இருக்கிறான்ல, எல்லாம் வேற மாதிரி இருக்கானா இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் இப்படி சேவ் பண்ணி பழகிட்டீங்கன்னா தாடி வைக்கிறேன் டிஃபரெண்டா பார்ப்பாங்க. எல்லாரும் தாடி வச்சு பழகிட்டா தாடி வைக்காத டிஃபரெண்டா பார்ப்பாங்க. என்னோட நீ மட்டும் இருக்க ஆம்பளை மாதிரி காணாமாங்க. அப்ப இது பழக்கத்தினால் நமக்கு ஒரு விகாரமா தெரியுதே தவிர அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் என்ன இல்ல, தாடிங்கிறது ஒரு நல்ல ஒரு அடையாளம் தான், ஆன்மீக அடையாளம் தான். அதனால இஸ்லாம் வைக்க சொல்ல அந்த தொகுப்பு சீடி கொடுத்துருங்க, இந்த கேள்வியும் பதில் இருக்கும்ல அந்த சரி. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. என் பெயர் பூபதி, அம்ஜிகர்ல இருந்து வந்திருக்கேன். இறைவன் ஒருவன் தான் சொல்றான் இஸ்லாத்துல. உனக்கு என்ன குறை இருந்தாலும் என்ன தேவையா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் கேளுன்னு சொல்றோம். இஸ்லாத்தை எல்லாம் அப்படிதான் கேட்கறான். அதே மாதிரி இந்து மதத்துல இருக்கணும் சரி, கிறிஸ்டின் மதத்துல இருக்கணும் சரி, அவங்க கேட்கறது கிடைக்குதுன்னு நினைச்சுங்க. அது எப்படி கிடைக்குது? கிடைக்க கூடாது இல்ல? சரி, என்ன கேட்கிறாருன்னா, இப்ப இஸ்லாத்துல ஒரு கடவுள் சொல்றீங்க, கடவுள்கிட்ட கேட்கணுங்கிறீங்க. சரி, நீங்க கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறீங்க. இதே மாதிரி இந்துக்களும் அவங்க கடவுள்கிட்ட கேட்கறாங்க, கிடைக்கத்தானே செய்யுது. கிறிஸ்தவர்கள் போய் அவங்க சாமியை கும்பிடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கத்தானே செய்யுது. சில கோரிக்கைகளை வைக்கத்தானே செய்யறோம், எல்லாரும் கிடைக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் எப்ப நல்லது செய்யணும், எப்ப பிள்ளைய கொடுக்கணும், எப்ப கொடுக்க கூடாது, யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்க கூடாதுன்னெல்லாம் அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் அது அதுக்குரிய நேரம் வரும்போது நடந்து கொண்டே இருக்கும். இப்ப எனக்கு ஒரு இந்த மாசம் கடைசியில எனக்கு ஒரு வைத்த வழி வரணும்னு கடவுள் எழுதினார்னு வைங்க, அது வந்துடும். அடுத்த மாசம் அது போகணும்னு எழுதினார்னு வைங்க, அது போயிடும். கடவுளுடைய அந்த சித்தப்படி என்ன அது போயிடும். அந்த அடுத்த மாசம் நான் சர்ச்சுக்கு போனா அவர் தான் அதை குணமாக்கடா நான் நினைச்சுக்கிருவேன். கோயிலுக்கு போனா அதுதான் குணமாக்குச்சுன்னு நினைச்சுக்கிருவேன். நான் எங்கெங்க போறனோ அவங்களாலதான் இந்த குணம் என்று நம்ம நினைச்சுக்கிருவோம். இது எப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு நோய் இருக்கிறது, 10 டாக்டர் போய் பார்க்கிறோம், அவரும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாரு, குணமாகல. 11வது டாக்டர் போவோம், சாதாரண ஒரு மாத்திரை தருவார், குணமாயிரும். டாக்டர்னா இவன் தான் டாக்டர், அது மற்றவங்க பெரிய பெரிய டாக்டர் தான். ஆனால் இவனுக்கு குணமாகக்கூடிய நேரம் எப்ப கைகூடி வருதோ அப்ப குணமாகும் பொழுது சொல்லுவாங்க, விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். பழமொழி சொல்லுவாங்க, விட்டவன் தான் இறைவன். விட்டவன் விலகும் போது தொட்டவன தொட்டுதான் அந்த வைத்தியம் பண்ணுவாங்க அந்த காலத்துல, நாடி பாக்குறது. விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். அப்ப விட்டவன் எப்ப விலகிறானோ அப்ப எந்த டாக்டர் கைய வைக்கிறானோ அவன் கெட்டிக்காரன் பேர் வாங்கிடுவான். நான் 10 டாக்டர் குணமாவல, இன்னைக்கு தான் குணமாகணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு நான் யார்கிட்ட போறனோ அவர் தான் குணமாக்குனார்னு பேரை வாங்கிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி தான் நீங்கள் கடவுளை இல்லைங்கிறவனுக்கும் காரியம் நிறைவேறுது. அதுக்கு எப்படி சொல்றீங்க? நீங்க கடவுளை பத்தி கிறிஸ்தவ இந்துக்கள் கேட்கறாங்க, நிறைவேறுதுங்க. ஒருத்தர் கடவுளை இல்லைங்கிறாரு, 10 வருஷம் புள்ள இல்ல, 16 வருஷம் புள்ள வந்துருது, அவருக்கு யாரு கொடுத்தா? கடவுள் இல்லைங்கிற ஆளுக்கு யாரு கொடுத்தா? அவர் இல்லைங்கிறாரு. அப்ப என்ன வழங்கணும்னா, அவருக்கு எப்பப்ப எது வரணும் கடவுள் தீர்மானிச்சிருக்கிறாரோ அது கிடைக்கும். தர்காவுக்கு போறவன் தர்கா உன்னால நினைக்கிறான், கோயிலுக்கு போறவன் கோயிலுக்கு போறதுனா நினைக்கிறான், தனி மனுஷன்ட்ட போய் கேட்பான், அது நடந்து போயிடும். ஆனாலும் இது உண்மையா போயிடான்னு எப்படி நீ கண்டுபிடிக்கணும் தெரியுமா? எல்லாரையும் கூட்டிட்டு போவோம், ஒரு 10 ஏழையை கூட்டிட்டு போங்க, இந்த 10 ஏழையும் பணக்காரனாக்குன்னு கேளுங்க, ஆக மாட்டாங்க. அப்ப தெரிஞ்சு போயிடும். லாட்டரி வாங்கிட்டு எல்லாரும் என்ன செய்யறான்? கடவுள்கிட்ட சீட்டை வச்சுக்கிட்டு பூஜை செஞ்சுட்டு வர்றான், ஒருத்தருக்கு தான் உழுவுது. அப்ப 1 கோடி பேருக்கு உழுவுடைய அவங்கது என்ன? இப்ப இந்த ஒருத்தனுக்கு உழுந்ததே கடவுளுடைய அனுகிரகம்னா இந்த மீதி பேருக்கு உழுவாம இருக்காது, அது யாருடைய அனுகிரகம்? இப்படி எல்லாம் சிந்திச்சோம்னு சொன்னா, ஏதோ கடவுள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எல்லா இடத்துக்கு நீ போனாலும் நிறைவேற மாதிரி அமைச்சிருக்கிறார். அதற்குரிய காலமும் நேரம் கூடி வரும் பொழுது நீங்கள் போனாலும் குணமாயிரும், போவாட்டாலும் குணமாயிரும், இல்லைன்னாலும் குணமாயிரும். ஆனால் கடவுள் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாருன்னு சொன்னா, கோயிலுக்கு போனாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் தர்காவுக்கு போனாலும் உங்களுக்கு குணமாகாது. இப்படிங்கிறது இஸ்லாம் அதுக்கு சொல்லுகிறது. வணக்கம் சார், என் பேர் கே வடிவரசு, விநாயகப்பேட்டில இருந்து வரேன். வரதட்சணை வாங்குறோம் கொடுக்குறோம், அது சரியா தப்பா? வாங்குறோம் கொடுக்குறோம் சரியா தப்பாங்கிறது கண்டிப்பா இஸ்லாமிய அடிப்படை. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் குறைகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருமணம் செய்யும் பொழுது நீங்கள் மனக்கொடை கொடுக்க வேண்டும். இப்போ கல்யாணம் பண்றா ஆம்பளை என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன கேக்குறீங்க? கல்யாணம் பண்ணும்போது பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. கல்யாணத்துக்கு யாரு பாதிப்பு பார்த்தா பெண்களுக்கு தான் பாதிப்பு. இவன் கல்யாணம் பண்ணி நான் பிள்ளைக்கு அப்பனாதான் உடம்புல ஒன்றே தெரியுது, கொஞ்சம் இருப்பான். ஒரு புள்ள பெற்றிருப்ப என்ன செய்ய? ஒட்டமொழி குமரி ஒரு குமரி கொஞ்சம் இது வரைக்கும் தான். அப்புறம் குமரின்னு பேச முடியுமா? அப்ப குழந்தை சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு அப்படி மாந்தி கொண்டு படியில நினைச்சு படுக்க முடியாது. ஒரு உழைப்பா தான் படுக்க முடியும். புறப்படுப்பான், லக்கப்பான், ஆடுப்பான், குதிக்குவான். யாரு பேர் வாங்கி செய்யறான்.
புல வந்து புலவு அவளே இல்ல ஒரு இருக்குது. இதன் கருத்துல இஸ்லாம் சொல்லுங்க, குடும்ப வாழ்க்கையில 2 பேரும் சண்டை அனுபவத்தாலும் பெண்கள் கூடுதலாக சுமக்கிறார்கள், கூடுதல் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கருத்தில் கல்யாண நேரிலேயே நீ 5 லட்சம் ரூபாய் கொடு, 2 லட்சம் ரூபாய் பெண்ணா இருக்கு வாங்கிக்க பொண்ணு வைத்துக் கொள்ளணும். வேற பஞ்சாயத்து கூட நமக்கு அந்த பணம் வந்து செக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்களும் பெண்களுக்கு இருக்கணும். ஆனாட்டம் போனீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து 5 லட்சம் வரதட்சணை கேட்கறாங்க. அரப்பு நீங்க கல்யாணம் பண்ணாயிருந்தா ஒரு நிலங்கிற எவ்வளவு 12,000 ரூபாய் 14 ரூபாய் 7 லட்சம் 5 லட்சம் ரூபாய் நீங்க சொன்னா இந்திய ரூபாய்க்கு ஒரு ரூபாய் ஆம்பளைக்கு ஒரு கடன் வந்தா 70 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப அந்த கல்யாணத்துக்கு பிறகு என்ன போனாலும் சரி நமக்கு பொருளாதார ரீதியா நம்ம பாப்பு கிடைத்து விட்டது அப்படிங்காம ஏற்படுகிறது. இஸ்லாத்துல டவுரி வாங்க எங்க ஜமாத் பொறுத்த வரைக்கும் ஒருவர் கூட நாங்க டவுரி வாங்கவே மாட்டோம். வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு கலந்து போகவும் மாட்டோம். சொந்தத்துல கல்யாணம் நடந்தாலும் சரி டவுரி நாங்க வாசல்ல போர்டு வரதட்சணை கல்யாணம் நடத்த எங்களை அழைக்க வேண்டாம் அப்படின்னு வீடுகள்ல எங்க சகோதரர்கள் என்ன செய்வாங்க ஸ்டிக்கர் அடிச்சு வச்சிருப்பாங்க. அதனால வரதட்சணை கூடாது. எண்மைப்புல இருக்க யாருமே வரதட்சணை வாங்கவும் மாட்டோம். வரதட்சணை வாங்குற கல்யாணம் சொந்த குடும்ப சபை விட்டு கல்யாணம் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் நினைப்போம். அந்த அளவுக்கு இருக்க ஒரு கையோ வார்த்தை. நீங்க சொன்ன விளக்கத்துல எனக்கு ஒரு சந்தேகம், அதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க நான் பண்றேன் வந்து வட்டி போட்டு தராங்க. கிறிஸ்டிய சகோதரர்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலையில முடியாது, அது கவர்மெண்ட் தரு. இதுக்கு நீங்க ஏற்படுறதுக்கு என்னோட கேள்வி வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு சமயம் 4 பெண்களை திருமணம் செய்யலாம் சொல்லிடுறாங்க, அது உண்மையா? அதே மாதிரி அது சம்பந்தப்பட்டது அவங்க தலாக் பண்ண பிறகு திரும்ப மறுபடியும் 4 அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் சொல்லுங்க. சரி, அது அரசு ஊழியரா இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒட்டு கேள்வியா இருக்கிறதுனால அரசு ஊழியரா இருக்காங்க அவர் அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் வச்சாங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அப்படி இருக்க முடியாதான்னு கேட்கிறாரு. ஒரு சகோதரர் கூட வங்கியில கணக்கு வைக்க முடியாதான்னு கேட்க எல்லாம் வச்சுக்கொள்ளலாம். நம்ம என்ன செய்யலாம், அந்த ரிட்டர்ன் வாங்கும் பொழுது நம்முடைய தொகையை மாத்த திரும்ப திட்டுலாம். அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். வங்கியில கணக்கு வைப்போம், நாங்க எங்களுடைய அசல் என்னவோ அதை எடுத்துக்கொள்வோம், மீதி வேணான்னு விட்டுருவோம், எடுக்கவே மாட்டோம். என்னமோ செஞ்சுட்டு போன்னு விட்டுருவோம். அது மாதிரி செய்து கொள்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த கேள்விக்கு வருவோம். இஸ்லாமிய ஆண்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 4 கல்யாணம் வரைக்கும் 12 அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமுக்கு முன்னாடியே உலகம் முழுவதும் பலதார மனம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தில் உள்ள ஒரு மேற்றே கிடையாதுங்க. எல்லா மதங்கள்லயுமே அது ஆரம்பம் முதல்ல என்ன செய்யறது இருக்கிறது. இப்ப உதாரணமா இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோமையானால் நம்ம தமிழ் கடவுள் எல்லாரும் அதை முருகன் என்ற கடவுளை சொல்லுவாங்க. அவர் வந்து வழி தெய்வான 2 மனைவியோட இருப்பதாக நம்புறாங்க. அப்ப அந்த 2 கூடாதுன்னு அவர் அதை செஞ்சிருக்க மாட்டார் தானே. அது மாதிரி கிருஷ்ணர்னு சொன்னாருன்னா அவர் பாமா ருக்மணின்னு என்ன செய்வாரு, அவருக்கு 2 உதாரணத்துக்காக சொல்லுகிறார். அப்ப இது இஸ்லாத்துக்கிட்ட உள்ள மேற்று கிடையாது. இன்னைக்கு நடைமுறையில் அப்படி இல்லாத மாதிரி சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர அதை நம்பிக்கை பிரகாரம் எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இந்த மாதிரி பலதார மனம் என்பது ஆதி காலத்தில் இருந்த எல்லா மதங்கள்லயுமே இருக்க. ராமரை தவிர எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்தவர்களாகத்தான் நம்ம என்ன செய்யறாங்க, அது வந்து காட்டப்படுகிறார்கள். அது மாதிரி கிறிஸ்தவ கொண்டீர்களே, ஆனால் ஆபிரகாம்ல இருந்து தாவீதுல இருந்து சாலமோன்ல இருந்து எல்லாருமே வந்து பல மனைவியரோடு இருந்தார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த பலதார மனம் என்பது இருக்கிறது, இது வந்து உண்மையில பார்த்தா தடுக்கணுங்கிற மாதிரி நம்ம மனசு சொல்லுது, மொத்தமா தடுத்து நிறுத்திடலாம்னு சொல்லி. ஆனால் இஸ்லாம் எப்படி பார்க்கும்னு கேட்டா, அது எந்த அளவுக்கு சாத்தியம், தடுக்கிறதை விட அனுமதிக்கிறதுல நன்மை கூடவா தடுப்பதில் நன்மை கூடவான்னு இஸ்லாம் பார்க்கும். இஸ்லாம் பார்த்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதை தடுக்கிறதுனால் வர்ற கேடுகள்லாம் என்னென்ன, அனுமதிப்பதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் எப்படி குறைவா இருக்குன்னு எடை போட்டு பார்த்து தான் அந்த அனுமதியை வழங்குறது. இப்ப எடுத்துக் கொள்வதாக இருந்தால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு இந்த அனுமதி இருக்கிறது. சரி, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு அனுமதி இல்லை தானே. முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு என்ன இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை, அப்படி சட்டம் இருக்குது. ஆனால் முஸ்லிம் அல்லாதவர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? நம்ம முன்னாள் முதல்வர் வந்து 2 மனைவியோடு இருக்காரா இல்ல? முஸ்லிம் முன்னாள் முதல்வர் அரசியலுக்கான சொல்ல கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள். பல முறை நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து 2 மனைவியரோட தான் அவர்கள் இருக்கிறார், நல்லா தெரியும் அவங்களுக்கு. தயாளம்மாள் இருக்கிறாங்க, ராஜாத்தி அம்மாள் இருக்கிறாங்க, 2 மனைவியோட அவங்க இருக்கிறாங்க. அப்ப முஸ்லீமுக்கு அனுமதி, இந்துவுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? அவர் ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்ல, கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? இல்லாம முதலமைச்சராக என்ன செய்யறார், முதலமைச்சராக இருக்கிறதை கூட இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வது என்ன செய்யல, தடுக்க முடியவில்லை.
அதே மாதிரி நம்ம கப் போக்குவரத்து மந்திரியாக திருநாவுக்கரசு இருந்தாரு. அவர் 2 மனைவியோட இன்னைக்கு வாழ்ந்திருக்காரு. டெல்லியில மந்திரியா வரைக்கும் அவருக்கு இருக்க முடிந்தது. அதே மாதிரி இந்தியாவில் அதிகமான லீடிங்ல ஜெயிச்சவர்னு சொல்லுவாங்க ராம்விலாஸ் பஸ்வான்ங்கிறவர். நாடாளுமன்றத்தில் உறுப்பினரா இருந்தாரு. ஒரு கட்சி கூட தலைவரா இருக்காரு. அவரு 2 மனைவியோட நினைஞ்சிருக்காரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம தமிழக சட்டசபையில சபாநாயகரா இருந்தார் காளிமுத்து. 2 மனைவியோட வாழ்ந்த உங்க வாரிசுகள்லாம் எனக்கு உனக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் 2 மனைவியோட அவரும் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சட்டத்தில் அப்படி இருந்தா ஏன் தடுக்கல? சட்டத்தில் இருந்தா ஏன் தடுக்கலன்னு கேட்டா அது என்ன செய்யறாங்கன்ற சட்டத்தில் போய் ஒரு ஆள் மனைவி ஒரு ஆள் துணைன்னு சொல்றாங்க. கோர்ட்ல கேஸ் விட்டா அது மனைவி இது துணை சேர்த்துக்கிட்டது அப்படின்னாங்கன்னா தப்பிச்சுக்கிடுவாங்க. அதாவது பலதார மனத்துக்கெல்லாம் தடை கிடையாது. மனைவின்னு சொல்லக்கூடாது. சொல்றது பெண்ணை பாதிக்குமா? ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோட அனுபவம் அவன் எப்படி வாழ்ந்தாலும் இந்த பெண்ணை பாதிக்கத்தானே செய்யும். இவங்க என்ன சொல்றாங்கடா பொண்டாட்டின்னு சொல்லாத வச்சுக்க, நாளைக்கு 40 கூட வச்சுக்கேங்கிறாங்க. இதுல என்ன அப்ப என்ன பாக்குறோம், என்ன செஞ்சாலும் இவன் ஏதாவது பண்ணத்தான் செய்யறான். இவன் வப்பாட்டியை வச்சுக்கிறான், சின்ன வீடு வச்சுக்கிறான். அதை சட்டம் போட்டு தடுக்கவே இயலாது. இதெல்லாம் பார்த்து என்ன செய்யுது இஸ்லாம் என்ன பண்ணுது, நீ ஒரு மனைவியோட வாழ்றியா, முதல்ல உனக்கு தேவையா இருக்கணும். 2வது கல்யாணம் சும்மா விளையாட்டுக்கு பண்ணக்கூடாது, தேவையா இருக்கணும். தேவை எப்ப வரும், இந்த மனைவியால் அவனுக்கு சுகம் கொடுக்க முடியல, அதுல அவனுக்கு பாதிப்பு இருக்குது என்கிற நிலை வரும் பொழுது தப்பான வழிக்கு போகக்கூடாது என்பதற்காக அவனுக்கு அந்த அனுமதி இஸ்லாம் எப்படி கொடுக்குது. டிக்ளேர் பண்ணி உனக்கு தைரியம் இருக்கா, பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறியா, மனைவின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு வைக்கிறியான்னு கேட்டா எவன் கரெக்டா இருப்பான் அவன் தான் செய்வான். டிக்ளேர் பண்ணலன்னா 10 வச்சுக்கிடுவான். டிக்ளேர் பண்ணா 10 போய் டிக்ளேர் பண்ண முடியுமா அவனால? 10 என் மனைவின்னு சொன்னா 10 பேருக்கு இப்படி சொத்து கொடுக்கிறது, 10 பேருக்கு எப்படி கரெக்டா அது முடியாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு மனைவியை விட்டு நீ விபச்சாரம் பண்ணிடுவ, கண்ட பெண்கள்கிட்ட போய் நோயை வாங்கிட்டு ஒரு மனைவிக்கு எய்ட்ஸ் நோயை சப்ளை பண்ணிடுவ என்கிற அளவுக்கு உனக்கு உணர்ச்சி கூடுதலாக இருந்து அதனால் உனக்கு தேவைன்னு வந்தால் அவளும் பொம்பளை தானே, அவளோட வாழ்ந்துட்டு அவளுக்கு பிள்ளையை கொடுத்துட்டு என் பிள்ளை இல்லைன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அந்த பெண்ணுக்கு மனைவிங்கிற உரிமையை கொடுத்து உனக்கு செய்ய இயலுமான்னு கேக்குது. இப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா மனைவியை விட்டு வேற பெண்களை நாடக்கூடிய ஒரு எண்ணிக்கை குறைகிறது. சுமக்கணும்னு சொல்லும்போது குறைஞ்சிருவான். சுமக்க தேவையில்லைன்னா ஒரு பெண்ணோட போய் சந்தோஷம் அனுபவித்துட்டு நல்லது கெட்டதை சுமக்கணும்னு சொன்னா குறைஞ்சிடறான், பின் வாங்கிடுறான். சுமக்க தேவையில்லைன்னா வச்சுக்கிறது தானே, பொண்டாட்டி சொல்ல போறோம் அப்படின்னா நான் ரெடி நீ ரெடிங்கிறான். அப்ப இந்த மாதிரி வருவதை தடுக்கிறதுக்கு இது உதவுதுங்கிற காரணத்தினாலதான் இஸ்லாம் என்ன பண்ணுது, நடக்கணும் தேவையா இருக்கணும்ங்கிறலாம் கண்டிஷன் போட்டு இந்த கள்ளத்தனம் பண்ணாத. கள்ளத்தனம் பண்ணினா கடைசி என்ன ஆகுது, இவன் செத்து போயிடுறானா, திடீர்னு பணத்தை வச்சுட்டு அவன் நிக்கிறான், எனக்கு என் புருஷன் இவங்கிறான். இவன் வெளிப்படையா செஞ்ச சங்கடம் வருமா? சொத்துக்கள் அங்கே வச்சுட்டு போயிடுறான், இவன் நிக்கிறான், பொண்டாட்டி இருந்தவன் என்ன செய்யறா, ஏமாந்து போய் நிக்கிறான். அவனுக்கு பெத்த புள்ள, நானும் தான் அவனுக்கு பிறந்த புள்ளன்னா சொத்து இல்லாம போயிடுது. இப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது, நீங்க என்னத்தை போட்டாலும் சட்டத்தையும் போடுவீங்க, மீறவும் செய்வீங்க, மனைவிங்கிற வார்த்தையை விட்டுட்டு வேற மாதிரி என்ன பயன்படுத்திக்கலாம்னு சொன்னா இது ஒரிய பெண்களுக்கு கேடாக இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த நீங்க நெறிமுறையோட இருந்தாலும் செய்து கொள்ளலாம்னு அனுமதிச்சு உண்மைதான் அது. ஆனால் இப்படி சொன்ன காரணத்தினால முஸ்லீம்கள்ல நீங்க எண்ணி பாருங்க, பேப்பர் அப்படி சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்களேன், இறைவனுக்கு பயந்து உள்ளதை மட்டும் சொல்லணும், சரியா போய் சொல்லக்கூடாது. முஸ்லீம்களுக்கு சொல்றேன், 1க்கு மேல கல்யாணம் பண்ணாலும் கை தூங்க. இந்த சபையில அல்லாவுக்கு பயந்து உண்மையா பண்ணியிருந்தா கை தூக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இருக்கு சட்டம். ஏன் கேட்டா டிக்ளேர் பண்ணா பயந்து ஓடி போயிடுறான். டேய் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணா உப்பன் டிக்ளேர் பண்ணுவியா, அறிவிப்பியா, உன் பொண்டாட்டிக்கு சொல்லிட்டு செய்ய தைரியம் இருக்கான்னு கேட்டா அவளுக்கு சொல்லிட்டு தான் செய்யறா, பயந்துருவான, செய்ய மாட்டேங்கிறான். கள்ளத்தனம் எத்தனையும் பண்ணுவான். ஓபன் பண்ணி செஞ்சா நீங்க நினைக்கிறீங்க பாதிப்புண்டு, நடத்த மாட்டான். நான் என்ன 4 பொண்டாட்டி வாழ்றேன்னா, எங்களோட இருக்கிற இவங்க எல்லாம் நிர்வாகிகள் 4 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அந்த மனைவி குடும்பம் இவங்க எல்லாம் அறிவித்து வெளிப்படையா சொல்லி டிக்ளேர் பண்ணும்போது பல பஞ்சாயத்து வரும், அம்மாடி வேணாம்டான்னு ஒதுங்கிடுவான் அவனுக்கு தேவைப்பட்டா கூட. அதனாலதான் பேப்பர்ல இருக்கே தவிர பிராக்டிக்கலா நாங்க யாரு நாளோட இருக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி மத்தவங்க அப்பாட்டி வச்சுக்கிற கணக்கோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற புள்ளி விவரத்திலேயே பலதாரமணம் செய்தவர்கள் முஸ்லீம்களில் தான் குறைவு என்று ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆதாரத்தோடு அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு கொடுங்க, அந்த பெண்கள் உரிமை பறிக்கிறதா அதுல உங்களுக்கு புள்ளி விவரத்தை பாருங்க, கம்மியா செஞ்சிருக்கிறாங்க. அரசாங்க புள்ளி விவரமே 1க்கு மேற்பட்ட மனைவியோட வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தான் குறைவு,
அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுகிறது. அதுக்குரிய விரிவான காரணங்கள் அந்த நூல்ல இருக்குது. பல கேள்வி கேட்கலாம் வந்தேன், எல்லா கேள்வி அவங்களே கேட்டாங்க. எல்லா கேள்வியும் தெளிவாயிட்டு. இல்லன்னா எனக்கு என்ன சில கேள்விகள் தெளிவாகலன்னா, இப்ப நம்ம எல்லோரும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் கடவுள் கும்பிடுறோம், கடவுள் சொல்றோம். ஆனா கடவுள் அதுக்கேற்ற மாதிரி இப்ப ஒரு கொள்கைகள் இருக்கு. இப்ப இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை. அது என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் இது வந்து மதமான்னு பாக்குறாங்க, ஒரு ஜாதியான்னு பாக்குறாங்க. இது ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, இது ஒரு கொள்கைன்னு பாக்கணும். அது மாதிரி ஒரு இப்போ பகவத்கீதைன்னு சொல்றாங்க, இந்து மதம் சொல்றாங்க. ஆனா இந்த பகவத்கீதை எத்தனை பேர் படிச்சிருக்காங்க யாருக்கும் தெரியாது. ஏதோ அர்த்தம் சொல்றான், அதை கேட்கறான், அப்படிதான் பாக்குறான் தவிர. இப்ப நம்ம இஸ்லாம் இதுல பாத்தீங்கன்னா நானும் நிறைய முஸ்லீம் பாத்திருக்கேன். அதாவது இந்த தர்கான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது நீங்க சொல்லிட்டீங்க. இதுதான் நான் சொல்றேன், ஏன்னா நான் இந்துவா இருந்து நான் சொல்றது அதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா சில தர்கால பாத்தீங்கன்னா போனா இந்த தமிழ் அன்சாரின்னு சொல்றாங்க, அந்த கோவலம் தர்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மவுண்ட் ரோடு தர்கா ஹஸ்ரத் சயீத் முஷாஷா காதிரின்னு சொல்றாங்க. அவரு சில அதுக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த சில தாயத்துன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது நான் ஒருத்தர் கேட்டேன், எதுக்குங்க தாயத்து கட்டுறீங்க கேட்டா, எனக்கு வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்துங்க, அதனால அவங்க ஆன்மா வந்து எங்க மேல அதாவது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு கட்டுறான்னு சொன்னாங்க. அதை நான் கேட்கும்போது அவங்க கேட்கும்போது சொல்றாங்க, இது மாதிரி இது இந்த கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க முஸ்லீமான் தானே, எதுக்கு இது மாதிரி எல்லாம் கட்டுறீங்க, தேவையில்லை உங்களுக்கு அது. ஏன்னா இந்துக்கள் அதாவது இப்போ முஸ்லீம் பாத்தீங்கன்னா இந்த உருவ வழிபாடு வந்தது காரணமே நம்ம இந்தியர்களாலதான். ஏன்னா இவங்க வந்து உருவ வழிபாடு மற்றும் ஒன்று பாத்தீங்கன்னா நம்ம அறிவியல் இல்ல அங்க கிடையாது. ஏன்னா அங்க இருந்து இங்க வரும்போது இங்க மக்களோட ஒன்றி வாழும்போது அவங்களோட சமுதாயத்துல சேரும் போது இவங்க இந்த உருவ வழிபாடுல கவர்ந்து ஈக்கப்படுறாங்க. இதுதான் ஒரு உண்மை. அப்படிதானங்க ஐயா? கரெக்ட். ஏன்னா அந்த உருவ வழிபாடு வரும்போது பாத்தீங்கன்னா சிலர் இப்ப சொல்றீங்க இந்த சந்தனம் கூட சொல்றாங்க தெரியுங்களா, அது மாதிரி சிலர் வழிபடுறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேற வழியில வழிபடுறாங்க. இதுல இன்னும் ஒரு தவறான இதுனா, நம்ம எல்லாம் எந்த ஒரு புத்தகம் படிக்கும் போதும் அதை உணர்ந்து படிச்சுட்டோம்னா, அது என்னன்னு தெரிஞ்சு படிச்சுட்டோம்னா, அதை நான் கேட்கும்போது அவங்க கேட்கும்போது சொல்றாங்க, இது மாதிரி இது இந்த கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க முஸ்லீமான் தானே, எதுக்கு இது மாதிரி எல்லாம் கட்டுறீங்க, தேவையில்லை உங்களுக்கு அது. ஏன்னா இந்துக்கள் அதாவது இப்போ முஸ்லீம் பாத்தீங்கன்னா இந்த உருவ வழிபாடு வந்தது காரணமே நம்ம இந்தியர்களாலதான். ஏன்னா இவங்க வந்து உருவ வழிபாடு மற்றும் ஒன்று பாத்தீங்கன்னா நம்ம அறிவியல் இல்ல அங்க கிடையாது. ஏன்னா அங்க இருந்து இங்க வரும்போது இங்க மக்களோட ஒன்றி வாழும்போது அவங்களோட சமுதாயத்துல சேரும் போது இவங்க இந்த உருவ வழிபாடுல கவர்ந்து ஈக்கப்படுறாங்க. இதுதான் ஒரு உண்மை. அப்படிதானங்க ஐயா? கரெக்ட். ஏன்னா அந்த உருவ வழிபாடு வரும்போது பாத்தீங்கன்னா சிலர் இப்ப சொல்றீங்க இந்த சந்தனம் கூட சொல்றாங்க தெரியுங்களா, அது மாதிரி சிலர் வழிபடுறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேற வழியில வழிபடுறாங்க. இதுல இன்னும் ஒரு தவறான, நம்ம எல்லாம் எந்த ஒரு புத்தகம் படிக்கும் போதும் அதை உணர்ந்து படிச்சுட்டோம்னா, அது என்னன்னு தெரிஞ்சு படிச்சுட்டோம்னா நம்ம தெளிவாயிடலாம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப நம்ம இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போட்டிருக்கேன். இது இஸ்லாம் வந்து இது ஒரு வந்து நீங்க வந்து ஒரு மொழியாகவோ இதை வந்து ஒரு சமுதாயமாகவோ நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும், இது ஒரு கொள்கை, இது கொள்கை கொள்கை சொல்லி சொல்லி நம்ம வளர்த்தோம்னா எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிடும் இது ஒரு கொள்கை. இதுல இருந்து இந்த புத்தகம் நம்ம படிக்கும் போது நம்ம தெளிவாக இருக்கலாம். இஸ்லாம் என்பதை மதமாக சொல்லாமல் ஒரு கொள்கை என்று சொல்லுங்க, அது நல்லதுங்கிறாரு. அப்படிதான் இஸ்லாமும் சொல்லுகிறது. பிறவியில் ஒரு முஸ்லீமாக முடியாது. முஸ்லீமுக்கு பிறந்ததால் முஸ்லீமாக மாட்டான். இந்த இதை நம்பினா தான் முஸ்லீம் ஆவான். ஒருத்தர் இந்துவுக்கு பிறந்ததால் இதை நம்பிட்டா ஒரு முஸ்லீம் ஆயிடுவார்.
முஸ்லீம் என்பது நீங்க ஒரு மதம் என்று சொல்லாம கொள்கை என்று சொல்லுங்கிறாரு. அப்படிதான் இஸ்லாமும் சொல்லுது. இது யார் ஏற்றுக்கொண்டார்களோ நம்பினார்களோ அவங்க தான் முஸ்லீம். முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு அங்கமா இருந்து இதை நம்பல என்று சொன்னா அவங்க இறைவன் பார்வை முஸ்லீம் இல்ல என்பதை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நல்ல கருத்து சொல்லியிருக்கிறாரு. அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில ஆர்வத்தோடு கலந்து கொண்டீர்கள். இந்த எங்களுடைய இந்த உபசரிப்புகளையோ வசதிகளையோ சொன்ன செய்திகளையோ உங்களுக்கு எந்த மாதிரியான மனக்குறை இருந்தாலும் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளுமாறு கூறி நிறைவு செய்கிறோம்.